காலமா? ஆரம்பிச்சிடலாங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் இந்த கூட்டத்துக்கு ஆரம்பமாக நம்முடைய அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்கள் நம்மை ஜெபத்திலே வழி நடத்துவார். வானாதிவானங்களில் விட்டிருந்து இந்த பூமியில் உள்ள உடைய பிள்ளைகளாக எங்களை அன்போடு வருவதுதான் எங்கள் அன்பின் பரலோக பரம தகப்பனே, அன்பின் பிதாவே, இந்த ஒரு நேரத்தையும் இந்த ஒரு பொழுதையும் தேவன் தான் நீர் கிருபையாக எங்களுக்கு கொடுத்துக்கிறப்பா. இதோ இந்த நேரத்திலும் கூட எங்கள் அன்பு சகோதர வாயிலாக நாங்கள் கேட்கக்கூடிய சத்தியப்பாடங்கள் எல்லாமே எங்களுடைய மனதை வைத்து எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அதை கிரியைகளாக நாங்கள் வெளிப்படுத்த தேவன் தாமே எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் உங்களுடைய பரிசுத்தாயின் மனத்தையும் அளவில்லாமல் தந்து ஆசிரியர் வேண்டுமா இந்த வச்சிருக்கேன் தோழனே. இந்த சத்தியப்பாடங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நீர் ஆசிரியத்து தேவன் தாமே எங்களுடைய குறைகளெல்லாம் நீர் கிறிஸ்துக்காக நிறைவாக்கி வந்தோமா நாங்கள் ஜெயிக்கிறோம். கூட்டத்தின் ஆரம்பம் முதல் முடிவரை உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரும் வேண்டுமா இந்த வச்சிருக்கிறோமே. எந்த விதமான தங்கு வரைகளும் இல்லாமல் இந்த சத்தியப்பாடத்தை நாங்கள் முழுமையாக நாங்கள் கேட்க தேவன் தாமே கிருபை செய்யணுமா இந்த வச்சிருக்கிறோம். மீதியான காலங்களில் வேறும் இந்த சமூகத்தை தாக்க பிடிக்கும் இந்த சிறிய வேண்டுதலை விண்ணப்பங்களில் என்னுடைய கர்த்தரும் வச்சிருந்தா கூடிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் உங்கள் அன்பின் ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவன் அளவற்றின் கிருபை நிமித்தமாக ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தியங்களை நாம் தியானித்துக் கொண்டு வருகின்றோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கும் ஒரு சத்திய பாடம் நாம் தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய அன்பு சார் டைசன் அவர்கள் நம்முடைய தூர் கொடுப்பார். அதற்கு முன்பாக இந்த ஃபேஸ்புக் லைவாக பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் ஒரு அறிவிப்பு இருக்குது. அந்த அறிவிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்முடைய அன்பு சகோதரர் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு எல்லாம் லிங்க் போட்டிருப்பாங்க. உடனே நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த லிங்க்கை டச் பண்ணி அந்த ஃபேஸ்புக்கில் வாயிலாக உள்ளே போய் நம்ம இந்த சத்திய பாடத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய சகோதரர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தேவையற்ற நபர்கள் உள்ளே கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுனால இதை நம்முடைய அன்பு சகோதரர்கள் மட்டும் பயன்படுத்தும் விதமாக யார் மட்டும் இன்னைக்கு கமெண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைபிள் ஸ்டூடெண்ட் யுனைடெட் சர்ச் அந்த பேஜை யார் யார் லைக் பண்ணியிருக்காங்களோ இல்லை ஃபாலோ கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும்தான் இன்றைக்கு என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ண முடியும்னு சொல்லி பார்க்குறோம். அதன்படியாக நம்முடைய சகோதரர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு செட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிங்கை உள்ளே போன உடனே எல்லாம் நம்முடைய அன்பு சகோதரர்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா உடனடியாக என்ன பண்ணிடுவாங்கன்னா, நான் பாருங்க இந்த சிம்பிள் பாருங்கள், இந்த சிம்பிள் அப்புறம் ஸ்மைலி தெரியாமல் என்ன பண்ணுன்னா முறைச்சி பார்க்குற மாதிரி இந்த மாதிரி நிறைய ஐகான்ஸு இதெல்லாம் போடக்கூடியலாம் இருக்காங்க. நம்ம அன்பு சகோதரர்கள் மீண்டும் மீண்டும் திருப்பி சொன்னாங்க இந்த மாதிரி செய்ய வேண்டாம் அப்படின்னு. பட் இருந்த போதிலும் நம்மளுடைய ஆர்வத்தின் நிமித்தம் நம்முடைய அன்பின் நிமித்தம் என்ன பண்ணிடுறேன்னா நம்ம போடக்கூடியலாம் இருக்கிறோம். இதற்கு கூட நம்முடைய அன்பு சகோதரர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே இருக்கிற ஐடி டீம்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்க. யார் இந்த வீடியோவை, அதாவது நேரடியாக ஒளிபரப்பாகும் இந்த சத்திய பாடத்தை குறைந்தபட்சம் 20 நிமிஷமாக யார் தொடர்ந்து பார்க்கிறார்களோ அவங்க மட்டும்தான் தன்னுடைய அன்பையும் எதிர்ப்பையும் எது வேண்டாம்னாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மைலி மூலமாகவும் இந்த ஐக்கான் மூலமாகவும் போட முடியும் என்பதை நம்முடைய தெரிவித்துக் கொள்கிறேன். இதெல்லாம் நம்முடைய அன்பு சகோதரர்கள் எடுத்த ஒரு முயற்சி. ஸோ இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு என்ன பண்ண உடனே நான் ஸ்மைலி அனுப்பிச்சேனே அந்த ஸ்மைலி வரலன்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் தொடர்ந்து ஒரு 20 நிமிஷம் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் அதை பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட அன்பையும் ஆதரவையும் தெரிவித்துக் கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இத்துடன் இந்த அறிவிப்பு முடிவடைந்தது. பாடம் முடிந்த பின்பாக ஒரு அறிவிப்பு நம்ம கேட்கலாம். இப்பொழுது நீங்கள் கண்டிப்பாக மறந்துருப்பீங்க யார் சகோதரர்கள் இப்போ சப்ஜெக்ட் எடுக்க போகிறாங்கன்னா, இப்போ அன்பு சகோதரர் டைசன் அவர்கள் இன்றைய நாளுக்குரிய சத்திய பாடத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஸ்பெஷல் வீக் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. பார்ட் 1 அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பாகம் 1 அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அந்த பாகம் 2 இனி வருகின்ற காலப்பகுதியில் அவர் எடுப்பார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, பாகம் 1. இப்படி அன்பு சகோதரர் டைசன் அவர்கள் இந்த தலைப்பின் கீழ் பாகம் 1 நம்மிடம் சத்திய பாடத்தை வெளிப்படுத்துவார்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஒரு 2 நிமிடம் தயவு கூர்ந்து பொறுத்துக்கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இங்கே கொஞ்சம் டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அன்பு சகோதரர்கள். ஒரு 2 நிமிடம் மாத்திரம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மிகவும் பிரியமாக அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலாவது உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதா தேவநாமத்தினாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக அன்பின் வாழ்த்துக்களை கூட இந்த மாலை வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் விசேஷமாக நம்மளுடைய 6 நாளுக்கு ஒரு நாளை கூட்டி கொடுத்து அதிலும் தேவனுடைய உன்னதமான சத்தியங்களை நம்மளுக்கு தேவன் இன்னைக்கு தர சித்தமாக இருக்கிறார். அனுதினமும் தேவன் அவருடைய சத்தியத்தினாலும் அவருடைய பரிசுத்தாவியினாலும் நம்மளை போஷித்து வருகிறார். அதற்காக முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் 1000 சுதி ஸ்தோத்திரங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த ஒரு வேத பாடத்தை நம்ம வந்து தியானிக்கலாம். ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு வசனம் தான். ஒரு வசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம எடுத்து என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம பாடத்தோட ஒரு டைட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வச்சுருக்கோம். ஒரு சில காலங்கள் முன்பாக ஒரு பாடம் பார்த்தோம் இல்லைங்களா? என்ன பாடங்க? தன் காலத்தை மனுஷன் அறியான் அப்படிங்கிற ஒரு பாடம் என்ன பண்ணோம்னா நம்ம பார்த்தோம். ஸோ அதோடைய ஒரு கண்டினியூஷன் பார்ட் அப்படின்னு கூட என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த ஒரு பாடத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கு வந்து அவனோட வாழ்நாட்களோ இல்லை அவன் எப்போ இறப்பான் எப்போ பிறப்பான் அப்படிங்கிற வந்து எந்த விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரியாது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம்னா அந்த அந்த ஒரு பாடத்தில் பார்த்தோம். இந்த ஒரு பாடத்தில் மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையுமே எந்த ஒரு காலத்தில் நடக்குதுன்னு அவனால் என்ன பண்ண முடியாதுன்னா ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இன்னும் சொல்ல போனால் அனலைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஒரு பாடத்தை தான் என்ன பண்ணுறோம்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சமீப காலமாக வந்து ஏன்னா இப்போ இந்த கொரோனா பீரியடில் அதிகமாக வந்து என்னுடைய பர்சனல் ஆவிக்குரிய விதத்தில் நான் படிக்கும்போது இந்த பிரசங்கி புஸ்தகத்தை வந்து ரொம்ப ரொம்ப ஆழமாக அதை படிக்கிறதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 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 யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வாழ்க்கை சம்பந்தப்பட்டமான ஒரு புஸ்தகம், பிரசங்கி புஸ்தகம் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலமோன் ஞானி தேவன் கொடுத்த அந்த ஞானத்தினால நிறைய விஷயங்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா எழுதியிருக்காரு. உதாரணத்துக்கு மாயை, அதுக்கப்புறம் மனுஷன் தன் காலத்தை அறியான், அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில நம்ம திங்க் பண்ணக்கூடிய எந்த விஷயமே நம்ம நினைக்கிற மாதிரி என்ன ஆகாதுன்னா நம்மளுக்கு நடக்காது அப்படிங்கிறத ஒரு விஷயத்த மாத்திரம் நீங்க புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறதான் இங்கே சாலமோன் ஞானி என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய அந்த பிரசங்கி புஸ்தகத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா எழுதியிருக்காரு. ஸோ பொதுவாகவே காலம் நேரம் இந்த ஒரு விஷயத்துக்கு தேவனுடைய திட்டத்தில் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரா இல்லைங்களா? காலம் நேரம் இல்லை சம்பவிக்க வேண்டிய சில சம்பவங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே தேவன் அவருடைய திட்டத்திலையும் சரி அவருடைய சித்தத்திலையும் சரி அவருக்கு அதுக்கு ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரா இல்லைங்களா? கொடுத்துருக்காரு. எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படிதான் சார்ட் ஆஃப் தி ஏஜஸ் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? இதில் பாருங்க, ஒவ்வொரு நாள் அவருடைய படைப்பின் கிரியில் முதற்கொண்டு அவருடைய சித்தத்தின்படி அவருடைய திட்டத்தின்படி ஒவ்வொரு விஷயத்துக்குமே என்ன பண்ணியிருக்காருங்க தேவன் ஒவ்வொரு காலத்தை என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் சித்தத்தின்படி என்ன பண்ணியிருக்காருன்னா நியமிச்சு வச்சிருக்காரு. ஸோ அதனால மனுஷனுடைய சித்தம் எந்த ஒரு நம்ம நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது.
தேவன் அவருடைய திட்டத்தின்படி அவர் சித்தத்தின்படி என்ன விஷயத்தை நடத்த சித்தமா இருக்கிறாரோ அதுதான் நடக்கும். ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மறிக்கணுங்க, இல்லை வந்து எனக்கு நான் இந்த ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கேன் பாருங்க. உதாரணத்துக்கு இந்த கொரோனா பீரியட்ல இருக்கேன், எங்கேயுமே வெளியே வர முடியல, சகோதரர்களை பார்க்க முடியல. இது வந்து ஒரு நிரந்தரமா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை, இது ஒரு காலம். அதுக்கப்புறம் தேவன் இதற்கு என்ன பண்ணுவார்னா பாருங்க, அடுத்த சந்தோஷமா இருக்கிறதுக்கு இன்னொரு காலத்தை, சகோதர ஐக்கியத்தோட இருக்கிறதுக்கு இன்னொரு காலத்தை என்ன பண்ணுவார்னா நியமித்து தருவார். ஸோ அதனால காலம் நேரம் பொறுத்தளவுக்கு நம்ம வந்து இது நிரந்தரம் அப்படிங்கிறது என்ன பண்ண முடியாதுன்னா ஃபிக்ஸ் பண்ண முடியாது. தேவன் ஏன்னா ஒவ்வொரு அவருடைய திட்டத்திலையுமே ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு காலத்தை என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் நியமித்து வச்சிருக்காரு. ஸோ அதனால இந்த காலம் நேரம் அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு வந்து அது பெரிய முக்கியத்துவமா நம்ம எடுத்துக்க கூடாம தேவன் அவருடைய சித்தத்தின்படி என்ன ஒரு விஷயத்தை நடத்துறாரோ அதற்கு நம்ம என்ன பண்றோம்னா ஒப்பு கொடுக்க வேணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பாடத்தோடைய ஒரு சாராம்சமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு பாடத்தை பார்க்கறதுக்கு முன்பாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், இஸ்ரேலோட 3 ராஜாக்கள், முதல்ல இருந்த 3 ராஜாக்கள் சவுல், தாவீது, சாலமோன் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு விஷயத்துல நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுல் வந்து பார்த்தீங்கன்னா 40 ஆண்டு காலம் என்ன பண்ணாருன்னா ராஜ்யபாரம் பண்ணாரு. சவுல் அவர் ராஜாவா இருக்கும் போதே தாவீது என்ன பண்ணப்படுறாருங்க, அபிஷேகம் பண்ணப்படுறாரு. அப்போ பாருங்க, இந்த ஒரு விஷயத்தை கூட நம்ம பார்க்கும்போது தாவீது வந்து என்ன பண்ணலாம்னா நினைச்சிருந்தா சவுல் என்ன பண்ணிருக்கலாம், கொண்டிருக்கலாம். ஆனா தாவீது என்ன சொல்றாருன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், அவருடைய காலம் வர வரைக்கும் என்ன பண்றாருங்க, அதாவது அவருடைய அந்த ரெயின் பீரியட் வரைக்கும் வர வரைக்கும் என்ன பண்றாருன்னா அவர் பொறுமை காக்குறாரு. இன்னும் முக்கியமா சொல்ல போனா அவருடைய சித்தத்துக்காக அவர் என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கில தேவன் அந்த சித்தத்தின்படி அந்த காலத்தின்படி கொடுக்கணும் அப்படிங்கறத என்ன பண்ணாருன்னா அவரோட வாழ்க்கையில திங்க் பண்ணார். ஸோ அப்போ அவருடைய மகனாகிய சாலமோனும் வந்து பாத்தீங்கன்னா அதே சூழ்நிலை தான். தாவீது இருக்கும்போதே சாலமோனுக்கு என்ன ஆச்சு, அவரும் வந்து ராஜாவாக என்ன பண்ணியிருக்காருன்னா அவருக்கும் அந்த வாய்ப்பு இருந்தது அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ அந்த சாலமோன் ராஜா அப்படின்னு பார்க்கும்போதே இப்போ அவரை பற்றி தான் அவர் எழுதின ஒரு காரியங்களை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ நம்ம படிக்க போறோம். ஸோ அதனால இப்போ பாருங்க, இந்த பீரியட் எல்லாமே பாருங்க, சவுல் இருக்கும் போதே தாவீது ராஜாவா இருக்கிறாரு. அதே போல தாவீது அந்த மரணப்படுக்கையில் இன்னும் சொல்ல போனா அவர் ராஜா தான். அவர் இறக்கும் போது அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா சாலமோன் என்ன ஆகுறாருன்னா அவருடைய அந்த ராஜ்யபாரத்தை என்ன பண்றாருன்னா அவர் ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு காலம் இருக்குது அப்படிங்கறத என்ன பண்றோம்னா நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம்னா வசனத்துக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த ஒரு வசனம் எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1-8 வசனங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் என்ன பண்ண போறோம்னா இப்ப நம்ம தியானிக்க போறோம். நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு பாடத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். இது மிகப்பெரிய ஒரு டாக்டரினோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிழல் பொருள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடம் கிடையாது. ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான ஒரு சப்ஜெக்ட். ஆனா வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டா இருக்கும் அப்படிங்கிறத என்ன பண்ண போறோம்னா நம்ம புரிஞ்சுக்கொள்ள போறோம். ஸோ அதனால இந்த 3ஆம் அதிகாரம் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1-8 வசனங்கள் இருக்கக்கூடிய காரியத்தை தான் என்ன பண்ண போறோம்னா நம்ம தியானிக்க போறோம். ஸோ இப்போ நீங்க பார்க்கலாம் எத்தனை விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத நீங்க ஒவ்வொரு வசனமா நம்ம பார்க்கலாம். பாருங்க, வசனம் வாசிக்கலாம் சகோதரி. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் பாருங்க, தெளிவா சொல்றாரு. ஆரம்பிக்கும் போதே ஒரு நம்ம வாழ்க்கையில் நடக்குனாலும் சரி, அது நடக்க போறதாலும் சரி, எல்லாத்துக்குமே தேவன் ஒவ்வொரு காலத்தையும் ஒரு நேரத்தையும் என்ன பண்ணியிருக்காருன்னா வச்சிருக்கிறாரு. அது நீங்க வந்து நல்லா அனலைஸ் பண்ணுங்க. அதுதான் தேவனுடைய சித்தம் அப்படிங்கறத அதுலதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா புரிஞ்சுக்க முடியும். நம்முடைய சித்தத்தை கொண்டு வர்றதுக்காக நம்ம இங்க வரல அப்படிங்கறது கூட தெளிவா அவர் இங்க சொல்றாரு. தொடர்ந்து வசனம் வாசிங்க. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பாருங்க, ஒன்னு காலம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சமயம். அதாவது இன்னும் சொல்ல போனா காலமும் நேரமும் வந்து அது தேவனுடைய சித்தத்தின்படிதான் அது நடக்கும் அப்படிங்கறது என்ன பண்றாருன்னா அவர் தெளிவா சொல்றாரு. பாருங்க, இப்ப தொடர்ந்து இப்ப ஒவ்வொரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். அப்படியே வசனம் வாசிட்டே வரலாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பிறக்க ஒரு காலம். பாருங்க, ஒவ்வொரு பாயிண்டா நம்ம பார்க்கலாம். பிறக்க ஒரு காலம் உண்டு. பாருங்க, அப்ப என்ன ஒரு விஷயத்த அவர் சொல்ல இங்க வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தான் பிறந்ததிலிருந்து தான் மரிக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய அவர் வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே என்ன புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா தேவனுடைய சித்தத்தின்படி தான் நடந்தது, தேவனுடைய நியமத்தின்படி தான் இது நடந்தது அப்படிங்கறது என்ன பண்ணிக்கிறாருன்னா முதல்ல அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறார். ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா அந்த வார்த்தைகளா என்ன பண்ணணும்னா அவருக்கு வெளியே வரும். ஸோ தேவனுடைய பரிசுத்தாவில் நிறைஞ்சுதான் அவர் இந்த விஷயங்களை பேசியிருக்கணும். பாருங்க, பாயிண்ட் ஒவ்வொரு விஷயமா சொல்றாரு. எடுத்தோடனே வந்து பாத்தீங்கன்னா பிறக்க ஒரு காலம் உண்டு. இன்னும் கொஞ்ச நாள் அவர் என்ன ஆகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறக்க போறார். ஸோ அப்ப என்ன பண்றாரு, ஆட்டோமேட்டிக்கா இறப்பதற்கும் என்ன இருக்குங்க, ஒரு காலம் உண்டு. மனிதனா பிறந்தா இல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா கூடவே என்ன இருக்குங்க, ஒரு இறப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கறத தெளிவா சொல்றாரு. பாருங்க, தொடர்ந்து வசனம் வாசம். இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு.
நீங்கள் அப்படியே ஒவ்வொரு இதை எத்தனை வருதுன்னு நீங்கள் அதை அப்படியே நோட் பண்ணிகிட்டே வாங்க. இது வரைக்கும் எத்தனை பார்த்துருக்குங்க? 3, 4, 5, 6 விஷயங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம பார்த்துருக்கோம். அப்படியே தொடர்ந்து அப்படியே வச்சுட்டே வாங்க. குணமாக ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புணவ ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. பாருங்க, நல்லா கவனிங்க. ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பிறப்பு, அப்போ கூட இருந்த என்ன இருக்குங்க? இறப்பு. ஒரு காலம் போகுது. அதே மாதிரி இடிக்க அப்படின்னா அடுத்ததுங்க கட்டை. அப்படியே பாருங்க, ஒன்று எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஆப்போசிட் மீனிங்ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தான். அப்போ துன்பம் இருந்தா என்ன இருக்குங்க? துன்பம் நிரந்தரம் கிடையாது, அது ஒரு காலப்பகுதி தேவன் நியமிச்சிருக்காரு. இன்பம் அப்படிங்கிறது கூடவே தேவன் அதுக்கு ஒரு காலப்பகுதி என்ன பண்ணியிருக்காருன்னா நியமிச்சு வச்சிருக்காரு. அதனால யாரும் எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு துக்கம் அடையவோ சலிப்படையவோ அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம போவே அவசியம் இல்லை அப்படிங்கிறார். ஏன்னா ஒவ்வொரு விஷயமே தேவன் அவருடைய நியமித்தின்படி தான் நம்மளுக்கு நடத்திட்டு இருக்கிறார் நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிங்கிறத முதல் புரிஞ்சுக்குங்க. அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை விஷயங்களை என்ன பண்றாருன்னா அவர் தொடர்ந்து சொல்றாரு. பாருங்க, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அள ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. பாருங்க, அடுத்து அப்படியே வாசிக்கணும். கட்டளை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கட்டளை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு. பாருங்க, இப்ப நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் எது வரைக்கும் இருக்குன்னா இந்த ஒரு சப்ஜெக்ட்ல நம்ம எது வரைக்கும் பார்க்க போறோம்னா அந்த ரெட்ல மார்க் பண்ணிருக்கக்கூடிய கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. அது வரைக்கும் என்ன பண்ண போறோம்னா நம்ம இந்த ஒரு முதல் பகுதியில் என்ன பண்ண போறோம்னா நம்ம தியானிக்க போறோம். ஸோ கணக்கு போட்டு வந்தீங்களா எத்தனை இருக்கு அப்படின்னு? இது வரைக்கும் இந்த 2 வரைக்கும், அதாவது கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு வரைக்கும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு நோட் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? நோட் பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க? ஸோ மொத்தம் 14 விஷயங்கள் என்ன பண்ணுறோன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாருங்க, தழுவ ஒரு காலம், இது வந்து நம்ம அடுத்த வாரம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். அடுத்த வாரம்னா எப்போ தேவன் நம்மளுக்கு சப்ஜெக்ட் பேச சித்தம் கொடுக்குறாரோ அப்போ நம்ம பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, தொடர்ந்து வசனம் வாசிங்க. இன்னும் முடியலைங்க, இன்னும் இருக்குங்க. கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம். ஸோ கடைசியா எது வரைக்கும் முடிக்கிறாருன்னா சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. அப்போ நல்லா கவனிக்கலாம், இந்த ஒவ்வொரு விஷயத்திலுமே இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அணுவா அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயங்களை என்ன பண்ணியிருப்பாருங்க, அதை வந்து திங்க் பண்ணி என்ன பண்ணியிருக்கணும்னா எழுதியிருக்க முடியும். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே சொல்லலாம், சாலமோன் ஞானி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா தேவன் அவர் கொடுத்த பரிசுத்தாவில பயங்கரமாக பேசியிருக்காரு. பாருங்க, இப்படி ஒரு மனுஷன் பாருங்க, ஏன் இந்த ஒரு சாலமோன் ஞானி கூட தேவன் வந்து தெரிந்தெடுத்திருக்க வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பரமாய் வாழ்ந்த ஒரு மனுஷன். இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு நமக்கு நல்லாவே தெரியும், கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய அன்புக்காக அவர் ஏங்குறாரு, அவர் திருந்திட்டார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த ஒரு விஷயத்தை தான் என்ன பண்ணுறாருன்னா இந்த பிரசங்கி புஸ்தகத்தில் அப்படியே தேவன்கிட்ட மன்றாடி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் தேவனே எனக்கு சொல்றேன், அந்த ஒரு ஸ்லாங்ல என்ன பண்றாருன்னா வாழ்க்கையை இழந்த நொந்து போய் இருந்த ஒரு மனுஷன் எழுதக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பிரசங்கியோடைய இது. ஸோ நான் இந்த மாதிரி மாறிட்டேன், நீங்களாம் யாரும் இந்த மாதிரி ஆயிராதீங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிப்பாக கூட என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் இந்த ஒரு காரியங்கள் எழுதியிருக்காரு. அப்போ இந்த ஒவ்வொரு நம்ம நினைச்சிட்டு இருப்போம், உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் நமக்கு நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப ஏக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கும். ஆனா அதுக்கு எதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டாம்னா ரொம்ப துக்கம் அடைய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா உதாரணத்துக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா தேவன் அதற்கு ஒரு என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு காலத்தை நியமிச்சு வச்சிருப்பாரு. ஸோ நம்ம நினைக்கிறத விட தேவன் என்ன பண்ணுவார்னா அவர் அந்த ஒரு அவருடைய சித்தத்தின்படி நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு காலத்தை நியமிச்சு வச்சிருப்பார். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேவன்கிட்ட கேட்டுதான் பெற்றுக்கொள்ளணும். தேவன் கேட்காமே கொடுக்குறவரா இருக்கிறாரு. பட் நம்ம அந்த விஷயத்தை எப்படி அவரோட விசுவாசத்தோட நம்பிக்கையோட நம்ம கேட்கறோம் அப்படிங்கிறது கூட என்ன பண்றாருன்னா அந்த ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. அப்போ தேவன் பொறுமையா இருந்து என்ன பண்ணுவார்னா அந்த ஒரு காலத்தை நம்மளுக்கு அவருடைய சித்தத்தின்படி நம்மளுக்கு நடத்தி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, அந்த 28 விஷயங்கள் இது மொத்தம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 காரியங்களை என்ன பண்ணியிருக்காருன்னா சாலமோன் ஞானி பேசியிருக்காரு. இதுல 14 என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு நாளைக்குரிய ஒரு பாடத்தில் நம்ம பார்க்க போறோம். அடுத்த 14 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு எப்போ நம்ம பார்க்க போறோமோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஒரு காரியத்தை பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இப்போ ஒவ்வொரு விஷயங்கள் பார்த்தோம் பார்த்தீங்களா, பிறக்க ஒரு காலம் இறக்க ஒரு காலம் இப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, இது எல்லாத்துக்குமே தேவனுடைய சித்தத்தின்படி பைபிள்ல நடந்த சில சம்பவங்களோ சில வசங்களோ தான் என்ன பண்ண போறோம்னா நம்ம பார்க்க போறோம். பாருங்க, புரிஞ்சுங்களா, நான் திரும்ப நான் சொல்றேன் புரியலன்னா, இப்போ பிறக்க ஒரு காலம் உண்டு,
அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அந்த ஒரு விஷயத்துக்கு தேவன் என்ன பண்ணியிருப்பாருங்க, அவரோட சித்தத்தின்படி, அவரோட திட்டத்தின்படி, இல்லை நம்மளுக்கு வசனமா சில பைபிளில் நமக்கு வந்து நிறைய காரியங்கள் நடந்திருக்கும், இல்லை சம்பவங்கள் இருக்கும். ஸோ அதை தான் என்ன பண்ண போறோம்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக என்ன பண்ண போறோம்னா, எடுத்து இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு 14 பாயிண்ட் 28 பாயிண்ட்டுக்குமே எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். இப்போ நம்ம இந்த வாரத்தில் 14 பாயிண்ட்டுக்கு என்ன பண்ண போறோம்னா, ஒவ்வொரு காரியங்களை என்ன பண்ண போறோம் நம்ம பார்க்க போறோம். நீங்க உண்மையாலுமே என்ன சொல்றேன், இந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லாவே புரியுது, இதுதான் தேவனுடைய உண்மையான திட்டமா அப்படிங்கிறத இன்னும் நம்ம என்ன வந்து ஆழமா புரிஞ்சு கொள்றதுக்கு நம்மளுக்கு ஒரு சுலபமா இருக்கும் அப்படிங்கிறது கூட நான் இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன போக போறோம், டைரக்டா போயிடலாம். பிறக்க ஒரு காலம் உண்டு. அப்போ பாருங்க, பிறக்க ஒரு காலம் உண்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் பைபிள்ல இருந்து எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு பாத்தீங்கன்னா மோசே. இது மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா வசனம் இருக்காது, பிக்சர் தான் இருக்கும். அது நம்ம புரிஞ்சு கொள்றதுக்காக நம்ம வந்து அது போட்டுக்கலாம். சரிங்களா? மோசே, அப்புறம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இன்னொருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஈசாக்கு. சரிங்களா? அது 3 எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பிறக்க ஒரு காலம் உண்டுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ மோசே, இப்போ பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு அடிமைத்தனத்தின் வீடாக எகிப்துல வந்து பாத்தீங்கன்னா இருந்தாங்க. இப்போ இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காக தேவன் ஒருத்தர் என்ன பண்ணணும், ஒரு ரட்சகரை ஏற்படுத்தணும். ஸோ இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில தேவன் யாரை பிறக்க வைக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோசேவை பிறக்க வைக்கிறார். பாருங்க, எத்தனை வருஷம் அவங்க அந்த கூக்குரல இருந்திருப்பாங்க, அதாவது ஒரு கஷ்டத்துல இருந்திருப்பாங்க. அப்போ தேவன் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இமிடியேட்டா அவங்க கூப்பிடுறதுனால தேவன் கொடுத்துருக்கலாம் இல்லையா? அப்போ தேவன் வெயிட் பண்றாரு. எதுக்கு வெயிட் பண்றாருன்னா, என்னை எப்ப அவங்க நினைப்பாங்க அப்படிங்கறத அது பொறுத்திருந்து அவர் என்ன பண்றாருன்னா அந்த காரியத்தை அவருக்கு இஸ்ரேல் ஜனங்கள் கொடுக்குறாரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மோசே. நம்ம நல்லாவே தெரியும், மோசே பிறந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். அப்புறம் எப்படி காப்பாற்றப்பட்டார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிறத விட தேவன் பெட்டரான ஆப்ஷன் தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில அவர் தர சித்தமா இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடத்தின் ஒரு மையக்கருத்தா தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். ஸோ இதை மோசே பிறந்தனால அவங்களுக்கு என்ன கிடைச்சது, வந்தனால என்ன கிடைச்சதுங்க, அந்த அடிமைத்தனத்திலிருந்து என்ன பண்ணார்னா தேவன் அவங்களை வந்து விடுதலை செய்தார். அடுத்தது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இருக்கிறதுலே பெஸ்டான பிறப்பு. இன்னும் பெஸ்டான பிறப்புன்னு சொல்றதோட அவர் வந்து ஒரு புவர் கண்டிஷனாக தான் வந்தாரு. பட் இருந்தாலும் ஒட்டுமொத்த உலகத்துக்குமே இவர் பிறந்தனால என்னாச்சுங்க, ஒரு ரட்சிப்பு. இன்னும் சொல்ல போனா ஆக்சுவலா மறிக்கும் போது ஒரு ரட்சிப்பு கிடைக்குது. பட் இருந்தாலும் அது பிறக்கிற அந்த விஷயத்தை கேட்கும் போதே எப்படி இருக்குங்க, ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். முக்கியமா சொல்ல போனா யாருக்கு அந்த சந்தோஷம் இருந்திருக்கணும் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்திருக்கணும். ஆனா அந்த சந்தோஷம் அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்கணும். இது மோசே சொன்ன காரியங்கள் பார்க்கலாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பை பத்தி. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு தேர்டு எக்ஸாம்பிள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஈசாக்கு. பாருங்க, ஆபிரகாமோட விஷயத்தை நினைச்சு பாருங்க, எத்தனை வயசுல அவருக்கு குழந்தை பிறந்தது, அதாவது வாக்கு தத்துவத்தின் பிள்ளை. முக்கியமா சொல்ல போனா ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறந்த வாக்கு தத்துவத்தின் பிள்ளை. கிட்டத்தட்ட அவரோட 100வது வயதுல அவங்க குழந்தை பிறகு. அப்போ யோசிச்சு பாருங்க, தேவனுக்கு நல்லாவே தெரியும் எப்போ வந்து அந்த ஒரு காரியத்தை அவர் நடத்தணும். நம்ம என்ன கேட்டாலும் தேவன் கொடுக்க போறதில்லை. அவருக்கு என்ன சித்தம் இருக்கோ அதை தான் தேவன் என்ன பண்ணுவார்னா கொடுப்பார். அதனால முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா தேவனுடைய நம்மளுக்கு நியமிச்சிருக்க காலத்துக்காக என்ன பண்ணணுங்க, வெயிட் பண்ணணும். எப்படி நம்ம ஆபிரகாம் வெயிட் பண்ணாரோ அதே மாதிரி என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணணும். அதுதான் அந்த காலம். அந்த காலம் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா தேவனுடைய சித்தத்துக்காக நம்ம ஜெயிக்கணும், அவருடைய விஷயத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் அப்படிங்கறத என்ன பண்றோம்னா பாக்குறோம். ஸோ வாக்குத்தத்தத்தின் பிள்ளை பிறந்த உடனே அவங்களுக்கு எப்படி இருந்ததுங்க, ஆபிரகாமுக்கும். இன்னும் சொல்ல போனா தேவன் வந்து இந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளை மூலமாக தான் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு சொந்தமான ஜனங்களை என்ன பண்றாருன்னா அவர் தேர்ந்தெடுக்கிறார் அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இந்த பிறக்க ஒரு காலம் உண்டு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம். இந்த 3 பேரோட பிறப்புமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குங்க, அது தேவனுடைய சித்தத்தின்படி நடந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கிறோம். ஸோ பாருங்க, மோசே கூட சொல்றாரு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை பத்தி. வசனம் வாசிக்கலாம். மோசே சொன்னதாக நம்ம பார்க்கிறோம். வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. சோ இப்ப பாருங்க, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை பத்தி என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு தீர்க்க தரிசனமாக மோசே என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லியிருக்காரு. பாருங்க, என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்கள் மத்தியிலிருந்து தேவன் என்ன பண்றாருன்னா எழுப்புவார் அப்படிங்கிறது. அப்போ அது ஒரு பிறப்புக்கு பாருங்க மோசே சொல்றாரு, சொன்ன உடனே நடந்துச்சா? அப்போ தேவன் அந்த ஒரு காலத்துக்காக என்ன பண்றாருன்னா பொறுத்திருந்துதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பண்றாருன்னா கொடுக்குறாரு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, நான் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் என்ன பண்றாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை அவருடைய திட்டத்தின் மையத்தில் வச்சு என்ன பண்றாருன்னா செயல்படுத்துறாரு. அந்த காலத்துக்காக அவர் என்ன பண்றாருன்னா பொறுமையோட இருந்தார் அப்படிங்கிறது கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த ஒரு காரியத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறக்க ஒரு காலம் உண்டு. ஸோ இந்த இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
அவ்வளோ சீக்கிரம் யாருனாலையும் ஜட்ஜே பண்ண முடியாதுங்க. எப்போ வேணால் நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் சொல்ல நாளை நம்ம இருப்போமா அப்படிங்கிறதே நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? நம்மளுக்கு தெரியாது. ஆனால் தேவன் என்ன பண்ணியிருப்பாருன்னா, நம்மளோட வாழ்க்கையில் அவருக்கு அந்த ஒரு காலத்தின் என்ன வச்சிருப்பாருன்னா வச்சிருப்பார். ஸோ ஆனால் நம்ம போன ஒரு படத்தில் கூட நம்ம பார்த்தோம், உண்மையாலுமே தேவனுக்கு பயந்திருந்து அவருடைய எந்த விதமான ஒரு தவறுகளோ எந்த இதுவுமே செய்யல, நல்ல ஒரு நல்ல ஒரு உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக தேவன் எப்போ மறிப்பாருன்னு கூட சொல்லி கொடுப்பாரோம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெரி பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவர் எப்போ இறக்க போறாரு, எப்படி இறக்க போறாரு முதற்கொண்டு தேவன் என்ன பண்ணியிருக்காருங்க, தெளிவாக அவருடைய பரிசுத்தாவின் நிமித்தமாக என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் வழிநடத்தியிருக்கிறார். அதே போல அப்போஸ்தலருடைய அந்த மரணம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெளிவாக தெரியுது, அதான் இறக்க ஒரு காலம் உண்டு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல பாக்குறோம். பாருங்க, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து. பாருங்க, வேலை வந்தது என்று அறிந்து, முக்கியமான பாயிண்ட் அதுதான். அப்போ நல்லா புரிஞ்சுக்கிறாரு, இதுதான் எனக்கு இறக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கறத தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா தெளிவாக சொல்லி கொடுத்திருக்காரு அப்படிங்கறது கூட நம்ம பாக்குறோம். 12ஆம் வசனம் வாசிங்க. தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சோ நம்மளுக்கு தெரியுது. ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எக்ஸாம்பிள் நான் பார்க்குறோம். அதே போல அப்போஸ்தலரும் நம்மளுக்கு என்னதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் தான். பாருங்க, உதாரணத்துக்கு பேதுரு, அதுக்கப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுல், இவர்கள்லாம் ரத்த சாட்சியாக மரிக்கும் போதே பாருங்க, ஒவ்வொரு அந்த அவர்கள் எழுதின அந்த கடைசி நிருபத்தில் கூட பாருங்க, இப்பொழுதே நான் பானபலியாக பார்க்கப்படும். அப்ப அந்த வேலை அந்த காலம் வந்தது அப்படிங்கிறத உண்மையாலுமே தேவன் யாரெல்லாம் அவர் சொல்படி கேட்டு நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா அந்த 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 ஒரு ஆவியை கொடுத்து என்ன பண்றாருன்னா புரிய வைக்கிறார் அப்படிங்கிறது கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஒருவேளை நம்மளும் தேவன் உண்மையா நடந்து கரெக்டான வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா நம்மளோட விஷயத்து கூட தேவன் என்ன பண்றாருங்க, அதாவது நம்ம எப்போ இறப்போம், என்ன ஒரு காலத்தில் நம்ம இறப்போம் அப்படிங்கிறது கூட தேவன் அவரோட சித்தத்தின்படி நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு வல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்கணும். ஸோ இறக்க ஒரு காலத்து உண்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள், எல்லாமே எக்ஸாம்பிள் பைபிள் தான் என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து எப்போ இறப்பார், எப்போ பிறப்பார், எப்போ இறப்பார் முதற்கொண்டு யாருடைய திட்டம், யாருடைய நோக்கம், நம்முடைய ஆண்டவராகிய நம்ம பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு வருஷமும் பார்க்கும்போது கூட எப்படி இருப்பார்னா அந்த வேலை அந்த காலம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த ஒரு காரியத்தை அவர் செஞ்சிருப்பார். இதே தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் என்ன பண்றாருன்னா நடத்தி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது கூட பார்க்கணும். ஸோ அடுத்தது 3வது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட ஒரு காலம் உண்டு. ஸோ நடறதுனா நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செடியை நட்டுறோம் இல்லைங்களா, அந்த ஒரு விஷயம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் உலகத்துக்கு அந்த முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நோவா வெளியே வரும்போது என்ன பண்றாருன்னா அவர் என்ன பண்ணாருங்க, வந்து ஒரு சகல புல் பூண்டுகள் இதில் என்ன பண்ணாருன்னா அவர் நட்டார் அப்படிங்கிறது கூட பார்க்குறோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தேவன் நியமித்திருந்த ஒரு காலம் அப்படிங்கிறது கூட பார்க்குறோம். ஸோ இது வசனம் கூட வாசிக்கலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும். பாருங்க, இப்போ ஒவ்வொரு காலம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே செக்ரிகேட். ஆக்சுவலா தேவன் முதலே அவர் காலங்கள் நேரத்தை நியமிச்சு வச்சிருக்கிறார் அவருடைய சிருஷ்டிப்பின் காரியத்தில் நம்ம பார்க்கிறோம். பட் இங்கிருந்து வரும்போது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சீதோஷ நிலைமை முதற்கொண்டு என்ன ஆகுதுன்னா அந்த காலங்களும் நேரங்களும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறுது அப்படிங்கிறது கூட நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் கூட என்ன சொல்றாருன்னா நான் நட்டேன், அவருடைய அந்த ஒரு ஊழியத்தை நிமித்தமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நம்ம கவனிக்கும் போது தேவன் அதற்கு ஒரு காலத்தை வச்சிருந்தார். ஸோ நடுறதுக்கு சத்திய வசனங்களை என்ன பண்றாருன்னா அங்கே போய் ஒரு கொரிந்து சபையில வந்து விதைக்கிறதுக்கு என்ன பண்ணாருன்னா தேவன் வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். ஸோ அதே போல அவர் சொல்ற போது பாருங்க, நடுகிறனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறனாலும் ஒன்றுமில்லை, விளை செய்கிற தேவன். ஸோ அதுக்கு ஒரு காலத்து தேவன். இப்போ நான் நட்ட உடனே வந்து விளைஞ்சிச்சா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை, அதுக்கு தேவன் என்ன பண்ணாருன்னா விளைய வச்சு கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா அது நல்ல கனி கொடுக்குற அளவுக்கு தேவன் அதுக்குன்னு ஒரு என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு காலத்தை நியமித்தையும் என்ன பண்ணியிருக்காருன்னா வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத சொல்றார். ஸோ அடுத்தது இப்போ நட்டாருங்களா, நட்டதை பிடுங்குவதற்கு என்ன இருக்குங்க, அதுக்கும் ஒரு காலம் உண்டு. ஸோ பாருங்க, இதை வந்து நம்ம நேற்று கூட நம்ம பார்த்தோம், ஒரு அருமையான ஒரு ஊமை என்ன பண்ணோம்னா நம்ம பார்த்தோம். அந்த என்ன பண்ண பாருங்க, வசனம் வாசிக்கலாம் பாருங்க, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஆக்சுவலா சொல்றார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சீசர்கிட்ட சொல்லும் போது அந்த மனுஷன் என்ன பண்றாருன்னா நல்ல ஒரு விதையை தான் விதைச்சாரு, ஏன் களைகள் வந்து கூட வந்தது அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரர்களை கேட்கும் போது என்ன சொன்னாருங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்ப புடுங்காதீங்க, அதுக்கு என்ன இருக்குங்க, புடுங்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு, அது வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறார். பாருங்க வசனம் வாசிங்க. மத்தேயு 13ஆம்
அதிகாரம் 29ஆம் வசனம். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது, நல்லா கவனிங்க, களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையையும் கூட வேரோட பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். ஸோ நல்லா கவனிங்க பாருங்க, இந்த காலம் இருக்கு. ஏன் இப்போ நமக்கு தெரியும், ஏன் தேவன் இமீடியட்டா வந்து அவருடைய அறுவடை நடத்தியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த பூமி அழிக்கும் போதோ என்ன இருக்குன்னா, தேவனால் அதாவது அவருடைய சித்தத்தின்படி இருக்கக்கூடிய 1,40,000 பேருக்கும் ஒரு வேளை ஒரு அழிவுக்கு வாய்ப்பு வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக தான் இன்னும் என்ன பண்ணலீங்க, அந்த உலகத்தை அழிக்காம இருக்கு. அதே ஒரு விஷயத்தான் அவர் என்ன பண்றாருன்னா சொல்லார். ஸோ களைகளை பிடுங்குவதற்குன்னு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலம் உண்டு அப்படிங்கிறது கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். என்னெல்லாம் ஆழமா பார்த்தோம்னா நிறைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கு. பட் இது இந்த பிடுங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு காலத்தை நியமத்தையும் என்ன பண்ணி, நம்ம போய் என்ன பண்ணிடக்கூடாதுங்க, தேவனுடைய காலம் அந்த நேரம் சித்தப்படி இல்லாம நம்ம போய் என்ன பண்ணிடக்கூடாதுங்க, குடிங்கிடக்கூடாது. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணணும். தேவனே அந்த சந்தர்ப்பத்தை நம்மளுக்கு என்ன பண்ணுவார்னா கொடுப்பார் அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்க, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சொல்றாரு பாருங்க, அந்த பரிசேயர்களை பார்த்து அவர் சொல்லும் போது பாருங்க, வசனம் வாசிங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர் பிரதியுத்தரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம், பாருங்க, என் பரமபிதா நடாத நாற்று, அந்த எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த கலை, அது யார் விதைச்சது? இந்த கலைகளை விதைச்சது யாருங்க? சத்ரு. நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, பிசாசு தான் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஒரு கலைகளை விதைச்சான். அப்போ தேவன் நடாத நாற்றெல்லாம் என்ன ஆகும்? கண்டிப்பா அது பாருங்க, வேரோடு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன இருக்குங்க, ஒரு காலம். இன்னும் சொல்ல போனா, உத்தமர்கள் இன்னார் என்று விளங்குவதற்கும் என்ன இருக்குங்க, ஒரு காலம் உண்டு. எல்லா காரியத்துக்குமே ஒவ்வொரு காலம் இருக்கு. அந்த காலத்துக்காக தான் நான் என்ன பண்ணணும்னா, தேவனுடைய சித்தத்துக்காக நம்ம என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறத கூட பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5வது விஷயம், கொல்வதற்கு ஒரு காலம் உண்டு. ஸோ இதில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது, நம்முடைய தாவீது அவருடைய கடைசி ஒரு மணித்துளையில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, சாலமோனை கூப்பிட்டு அவருக்கு செஞ்சிருப்பாங்க. அவருடைய அந்த சீமேயி, உதாரணத்துக்கு சீமேயி பார்க்குறோம், யோவாபு, இந்த மாதிரி ஒரு சிலர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவருடைய ராஜ்யபாரத்தில் அவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியங்களை செஞ்சிருப்பார். ஏன் அப்பவே வந்து தாவீது அழிச்சிருக்கலாம் இல்லையா? அப்போனா தேவன் அந்த தாவீது என்ன பண்றாருன்னா, அதுக்கு தேவன் என்ன பண்ணிருப்பாருன்னா அது ஒரு நேரத்தை வச்சிருக்காரு. ஸோ அது யார் மூலியமா எக்ஸிக்யூட் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க சாலமோன் மூலியமாக. ஸோ இது கூட பாருங்க, கொல்வதற்கு ஒரு காலம் உண்டு. இந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாலமோன் ராஜ்யபாரம் ஏத்தோடனே என்ன பண்ணாரு? முதல் வேலையா யாரெல்லாம் தாவீது சொன்னாரோ அத்தனை பேர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொன்றார். ஸோ இதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலம் இருக்கு அப்படிங்கிறது கூட நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த முக்கியமா இந்த பாடத்தோடைய மைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமாக முன் வந்து எதுவுமே என்ன பண்ணிடக்கூடாதுங்க, செஞ்சிடக்கூடாது. தேவனுடைய சித்தத்தின்படி, தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்க அந்த காலத்தின்படி என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம நல்ல கிரமமா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அடுத்து நேற்று கூட நம்ம பார்த்தோம், யெகூவுடைய கொள்ளுதல் யாரை பண்ணாருங்க? இன்னும் சொல்ல போனா அந்த ஏசபேல், அப்புறம் ஆகாபுடைய ஒட்டுமொத்த வம்சத்தை என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழிச்சார். ஸோ இதுக்கும் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலம். ஸோ இந்த பாருங்க, அதே சூழ்நிலை பாருங்க, அந்த ஒரு தந்திரம் அவர் யூஸ் பண்ணாம அவரால் கொண்டிருக்க முடியுமா? எல்லாரையும் ஒரே வச்சு கொண்டிருக்க முடியுங்களா? நினைச்சிருந்தா பண்ணிருக்கலாம். பட் அது சித்தம் இல்லை. தேவனுடைய சித்தத்துக்காக என்ன பண்ணிருக்கணும்னா, கண்டிப்பா அந்த ஒரு வழி நடத்துறதுக்காக அவர் வெயிட் பண்ணிருக்கணும். அதான் அந்த நேரம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் அவர் கொள்றார் அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்தது, குணமாக்க ஒரு காலம் உண்டு. ஸோ பாருங்க, இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த ஒரு பிக்சர் தான் எனக்கு ரொம்ப ஆப்டா இருந்துச்சுங்க. பாருங்க, 38 வருஷமா ஒருத்தர் என்ன பண்ண முடியலைங்க, நடக்கவே முடியல. தெரியும் இல்லைங்களா, அந்த குணமாக்குறதோட விஷயத்துல 38 வருஷம் யோசிச்சு பாருங்க. அப்ப தேவன் அந்த ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு காலம் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாருங்க? 38 வருஷம். ஒருவேளை நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வரும்போது நம்மளால ஒரு வருஷம் கூட வெயிட் பண்ண முடியல என்ன இருக்குங்க? நிறைய எக்ஸாம்பிள் இருக்குங்க. நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. நடக்கலைன்னா உடனே என்ன பண்ணிடுவோம், நம்ம சோர்ந்து போயிடுவோம், பொறுமை இழந்துருவோம். ஆனா தேவன் அவருடைய அந்த சித்தத்தின்படி அது கொடுத்த பெஸ்டா இருக்கும். உதாரணத்துக்கு நிறைய இது இருக்குங்க பைபிள்ல. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மலடிகளாக இருந்த அநேக ஸ்திரீகள் இருந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஏங்குனது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்காக தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஏங்குனாங்க. உதாரணத்துக்கு அண்ணாலாம் பார்க்கணும். ஸோ எல்லாருமே பாருங்க, பார்க்கும்போது தேவன் அவருடைய காலத்தின்படி பெஸ்ட்டை கொடுக்குறாரு. இருக்கிறதுலே பெஸ்ட். யோவான் ஸ்நானகன் எடுத்து பாருங்க, ஒவ்வொருத்தரும் நீங்க எடுத்து பாருங்க, சிம்சோன், எல்லாருமே தேவனுடைய அபரிவிதமான அந்த ஆவியினால அவர் பிறக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறது கூட என்ன பண்றோம்னா நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால எதற்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ஒரு சோர்ந்து போகவோ
இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பயப்படவும் நம்மளுக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிறது கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். பாருங்க, 38 வருஷமா வியாதியாக இருந்த ஒரு மனுஷனுக்கு தேவன் கிறிஸ்து மூலியமா என்ன பண்றாருன்னா அங்கே ஒரு நல்ல காரியங்களை அவர் என்ன பண்றாருன்னா செலுத்துறார் அப்படிங்கிறது கூட நம்ம இந்த ஒரு காரியங்கள் பார்க்குறோம். ஸோ படுத்திருந்த அவனை இயேசு கண்டு என்ன பண்ணும், இதுதான் சரியான டைம். தேவன் கொடுத்துருக்கிறார், உன்னை எந்திரிக்கணுங்கிறதுக்கு தேவன் இந்த ஒரு டைமை நியமிச்சிருக்கிறார். ஸோ அதனால எந்திரிச்சு நட அப்படிங்கிறார். உடனே என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குணமாகி அவர் போறார் அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இந்த மனுஷன் யாருங்க, அசுத்தாவி பிடித்திருந்த மனுஷன். அவன் எவ்வளோ காலம் அசுத்தாவி பிடிச்சிருந்தாரு நம்மளுக்கு தெரியல. பட் ஆனால் அவர் பார்க்கும்போது யாருனாலையும் பக்கத்திலே போக முடியலையாம். எவ்வளோ பெரிய ஒரு சங்கிலியை கட்டுனாலும் என்ன பண்ணிடுறாராமா, அவர் உடச்சிட்டு வந்துடுறாராம். ஸோ அப்போ இந்த ஒரு மனுஷன் பாருங்க, இந்த மனுஷனுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய அந்த ஒரு ஆசீர்வாதம் அவருக்கு என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ஸோ அதனால தான் பாருங்க, உடனே கிறிஸ்து என்ன பண்றாரு, அந்த மனுஷன் ஏறி வரும்போது பார்த்தோன்னே உடனே என்ன பண்ணாருன்னா அவர் அந்த அசுத்தாவிகளை என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரத்துறாரு. இதுக்கும் என்ன இருக்குன்னா ஒரு காலம் உண்டு அப்படிங்கிறது. அதே மாதிரி அசுத்தாவிகள் வந்து கேட்குறாங்க, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த வந்தீரோ அப்படிங்கிறது. அப்போ கிறிஸ்துவ என்ன இந்த இடத்துல அந்த காலம் வந்து கூட யாருக்கு கூட தெரிஞ்சிருக்குன்னா அசுத்தாவி கூட தெரிஞ்சிருக்கு. தேவன் இந்த காலத்தை தான் நியமிச்சிருக்கிறாரு. நீங்க இப்போ வந்து எங்களை இந்த ஒரு உங்களுக்கு எப்ப காலம், நீங்க ராஜ்யத்துல வந்ததை என்ன பண்ண முடியும், எங்களோட விஷயத்துல நீங்க எங்களோட நியாயம் இருக்கிறதா எல்லா விஷயம் உங்களுக்கு இருக்கு. பட் ஆனால் இப்பவே வந்து நீங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்க செலுத்துறீங்க. அப்போ அந்த காலம் வந்து பாத்தீங்கன்னா யாரு கூட தான் தெரிஞ்சிருக்குது, தேவனுடைய ஒரு சித்தம் திட்டம் எல்லாம் அந்த அசுத்தாவிகளுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல கிறிஸ்து என்ன பண்றாருன்னா இது அந்த ஒரு காலத்துக்கு தேவன் எனக்கு கொடுத்துருக்காரு இந்த ஒரு நேரத்தை, என்னன்னா இந்த ஒரு மனுஷனை நான் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதனால ஒவ்வொரு விஷயமே கிறிஸ்து செய்யும் போதும் சரி, பைபிளில் யார் செஞ்சாலுமே யாருடைய அந்த ஒரு சித்தத்துக்காக அந்த ஒரு காலத்துக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் கொடுக்க ஒரு காரியத்துக்காக அப்படிங்கிறது கூட பார்க்குறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னதுங்க, ஆக்சுவலாக நீங்கள் தயவு கூர்ந்து ஒவ்வொரு பாயிண்ட் படிக்கும்போது எக்ஸாம்பிள்ஸ் கூட எழுதிக்கிங்க, அப்போ புரிஞ்சுக்கிங்க. அப்போனா மட்டும்தான் அவங்களால வந்து இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் கூட நீங்கள் நினச்சிருந்துருக்கலாம். பட் தேவன் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு எக்ஸாம்பிள் வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நான் உங்களுக்கு இந்த ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், எழுதி வச்சா இன்னும் நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கு அது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இடிக்க ஒரு காலம் உண்டு. சரிங்களா, இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின அந்த காரியங்கள் தான். மத்தேயு 24ஆம் அதிகாரம் அவர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே என்ன பண்றாருன்னா இந்த தேவாலயத்தை நான் என்ன பண்றேன், நான் பாருங்க வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். 2ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க பாக்குறீங்க இல்லையா, இப்ப இந்த ஒரு தேவாலயம் என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் என்ன ஆகும், இடிக்கப்பட்டு போகும் அப்படிங்கிறார். அப்ப சொன்ன அந்த காலம் எப்ப நிறைவேறிச்சு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். என்னதுங்க, கிபி 70 ஃபுல் டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் ஆச்சு. நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த இஸ்ரேல் தேசமே என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எருசலேம் தேவாலயம் முதற்கொண்டு எல்லாமே என்னதுங்க கேப்சர் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ இடிக்க ஒரு காலம் உண்டு. அங்கே சொன்ன ஒரு விஷயம் எந்த இடத்துல நிறைவேறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் கிபி 70 அது என்ன பண்ணுறாருன்னா நிறைவேற்றுறாரு. அப்போ ஒவ்வொரு விஷயமும் சரி, எப்போ நம்ம சொன்னாலுமே செஞ்சாலுமே சரி, தேவன் என்ன பண்ணாருன்னா அதுக்குன்னு ஒரு காலத்தை அவர் நியமிச்சு வச்சிருக்கிறார் அப்படிங்கிற பார்க்கணும். அதே மாதிரி கட்டுவதற்கு எப்படி இடிச்சாங்க இல்லைங்களா, அதே மாதிரி கட்டுவதற்கு என்ன இருக்குங்க ஒரு காலம் உண்டு. அதுவும் தேவன் என்ன பண்ணாருன்னா செஞ்சார். ஸோ பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், இந்த இடிபட்டு போன இந்த தேவாலயம் சரி, சாலமோன் தேவாலயம் சரி, இதெல்லாமே வந்து இடிபட்டு போயிடுச்சு. இப்போ இந்த கோரேஸ் ராஜா வந்து என்ன பண்றாருன்னா ஜெருபாபேல் தலைமையில் என்ன பண்றாருன்னா நீங்க போய் கட்டுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா அந்த ஆலயத்தை போய் கட்டுங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரொபகண்டா போட்டாரு அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்குறோம். ஒரு நிருபத்தை அவர் கொடுத்தாரு அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கும் என்ன இருக்குங்க, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நெகேமியா எது வரைக்கும் வெயிட் பண்ணி இருக்காரு, கரெக்டாக தேவனுடைய சித்தத்துக்காக வெயிட் பண்ணார் பாருங்க. நான் அந்த ராஜாட்ட கேட்கும்போது நான் அழகத்தை என்ன பண்ணணும், கட்ட போகணும். தேவன் என்ன பண்ணாருன்னா இதுதான் சரியான நேரம், நீ போய் என்ன பண்ணு கட்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாருன்னா அவருக்கு ஒரு பஸ்தாவை என்ன பண்ணியிருப்பாருன்னா தேவன் அவர் கொடுத்துருப்பார். அப்போ எல்லாமே நீங்க பார்க்கும்போது இப்போ பெஸ்ட், எல்லாத்துலேயும் பெஸ்ட் தேவனுடைய சித்தத்தின்படி பார்க்கும்போது சொன்ன எல்லா காரியங்களுமே ஒவ்வொரு எக்ஸாம்பிளுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனதுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு.
அப்போ எப்படி அவர் தேவன் இங்கே சாலமோன் ஞானி சொல்ல வரார் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம நினைக்கிறத விட தேவன் நம்ம வாழ்க்கையில் நடத்தினா அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும், அவரோட சித்தத்தின்படி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது கூட என்ன பண்ணுறாருன்னா அவர் சொல்கிறார். ஸோ கிறிஸ்து அதே மாதிரி சொல்லும் போது பார்த்துங்க, அதே தேவாலயத்தை நான் இடித்து போடுவேன், 3 நாளைக்குள்ளே என்ன பண்ணுவேன், எடுப்பித்து நான் கட்டுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு இன்னும் தேவாலயம் என்ன பண்ணிட்டு இருக்கு, என்ன ஆகிட்டு இருக்குங்க, கட்டப்பட்டு கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ அதே மாதிரி அடுத்தது என்னதுங்க, அளா ஒரு காலம் உண்டு. இதுதான் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் மைன்யூட்டாக ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லாமே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம வாழ்க்கையில் கடந்து போகிறது. ஆனால் அந்த அழுகிறது அப்படின்னு வரும்போது நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்குங்க, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம், கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அப்போது இந்த அழுவது கூட பாருங்கள், தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அழுகிறதுக்காக தேவன் நம்மளை என்ன பண்ணான்னா படைக்கல, நம்ம சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் படைக்கிறாரு. ஆனால் ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணுறாருன்னா தேவன் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாரு. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருங்க, அழுதுருக்கிறாரு. அவருடைய நெருங்கிய நண்பர் யாருன்னு பார்க்கும்போது, அந்த லாஸ்டர் இறக்கும்போது நம்மளுடைய ஆண்டவர் இயேசு என்ன பண்ணியிருக்காருங்க, கண்ணீர் விட்டுருக்கிறார். அப்போ நல்லா பார்க்கலாம். அப்போ இது வந்து பார்க்கும்போது இப்போ இந்த இயேசு கிறிஸ்து அங்கே அழுகும் போது அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுடைய ஒரு சித்தம் ஒரு திட்டம் என்ன ஆகுதுன்னா அந்த கிறிஸ்து மூலியமாக அங்கே வெளிப்படுது. என்னன்னா இந்த மரிக்கிற ஒரு விஷயம் ஒரு நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கூட என்ன பண்ணிருப்பாங்க, கிறிஸ்து அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு டாக்டரின் என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த இடத்துல சொல்லியிருப்பார். ஸோ அப்போ பாருங்க, அந்த அழுவதற்கும் நம்ம இந்த அழுவுது அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமான விஷயம். நம்ம பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2 வருஷம் நம்ம அழுகிறோன்னு வைங்களேன், 2 வருஷம் ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு நம்ம அழுகிறோம். அந்த அழுகாட்சியே நிரந்தரமா இருக்குமா உங்களுக்கு? இல்லை. ஸோ அதுக்கு அதப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம். அதாவது இப்போ நம்ம பாடுபடுறோம், அதான் சொல்லுமா அப்போஸ்தலர்கள் எழுதும்போது இப்போ நம்ம பாடுபடுறோம், ஆனால் வரப்போறக்கூடிய அந்த நன்மையை நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறது கூட என்ன பண்ணாருன்னு அவர் சொல்றாரு. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ல பாருங்க, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்து கேட்கறாங்க பாருங்க, வசனம் வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 33-36 வசனங்கள். யோவான் 11ஆம் அதிகாரம் 33 முதல் 36 வசனம் முதல். அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்தார். அழுகிறவர்களோட அழுங்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல வரும்போது கிறிஸ்துனால என்ன பண்ண முடியலைங்க, அதெல்லாம் தாங்க முடியல. வேற எந்த இடத்துலையுமே கிறிஸ்து அழுத மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைபிளில் வசனம் இல்லை. பட் இன்னொரு இடத்துல என்னன்னா அந்த ஆவிலே கலங்கி அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி கெத்செமனே அந்த தோட்டத்தில் கூட அவர் என்ன பண்ணாருன்னா இதே மாதிரி ஒரு ப்ரேயர் தான் தேவன்கிட்ட என்ன பண்ணாருன்னா அவர் ஏறெடுத்திருக்கணும். இந்த ஒரு சூழ்நிலையில இருந்து பண்ணியிருக்காரு. பாருங்க, வசனம் வாசிக்கலாம். 34ஆம் வசனம். அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். 35ஆம் வசனம். இயேசு கண்ணீர் விட்டார். 36ஆம் வசனம். இதான் ரொம்ப முக்கியமான வசனம், வாசிங்க 36. யூதர்கள் இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார். ஸோ அந்த ஒரு காட்சியை பார்க்கும்போதே எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க, கிறிஸ்து கூட அழுக தெரியுமா பாருங்க, எல்லாத்தையும் நன்மை செஞ்சுட்டு வந்தார் பாருங்க. அழுதவங்களையெல்லாம் என்ன பண்ணாருங்க, சுகமாக்குனாரு. கஷ்டப்படுறவங்களையெல்லாம் வந்து சுகமாக்குனாரு. ஆனால் இவங்க அழுக பார்க்கும்போது கிறிஸ்துக்கு என்ன ஆயிடுச்சுங்க, ஆவியிலே கலங்கிட்டாராம். ஸோ அப்போ பார்க்கும்போது இது வந்து நிரந்தரமான ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா உடனே என்ன பண்ணாருங்க, லாசருவே எழுந்து வா அப்படின்னு பார்க்கும்போது அந்த உரித்தெழுந்த ஒரு காரியங்கள் நம்மளுக்கு வந்து பார்க்குறோம். ஸோ எல்லாத்துக்குமே ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு நேரம் தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். பாருங்க, அடுத்த ஒரு விஷயம் யாரை எக்ஸாம்பிள் எடுக்கலாம்னா தாவீது அழுதாரா இல்லைங்களா அவரோட வாழ்க்கையில. அவருக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தது, ஆனால் 2 பேர் இறக்கும் போது அவருக்கு வாழ்க்கையில வந்து அவரால் ஜீர்ணிக்க முடியல. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பத்சேபால் நிமித்தமாக வந்த முதல் குழந்தை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்சலோம். அந்த பாருங்க, ஒரு ராஜா இவரோட வாழ்க்கையில் அழுதுருப்பாரா இல்லையாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் இந்த விஷயத்தை பார்க்கும்போது எப்படிதான் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மனங்கசந்த அவர் அழுதுருக்க வேண்டிய ஒரு காலம். ஆனால் இதே அவருக்கு இதே அந்த அழுகாட்சியே இருந்தது அவரோட வாழ்க்கையில் அப்படின்னு பார்க்கும்போது இல்லை. நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ சாலமோன் வரும்போது அவருக்கு என்னாச்சுங்க, சந்தோஷமாயிடுச்சு. ஏன் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம், அது பின்னாடி நம்ம பார்க்கலாம். அடுத்த இந்த பாயிண்ட் விட்டு அடுத்த பாயிண்ட் வரும்போது இங்கே சாலமோன் பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலமோன் பிறந்த உடனே அவருக்கு எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, எத்தனையோ அவர் மகன்கள் இருந்தாங்களா இல்லைங்களா தாவீதுக்கு. ஆனால் சாலமோன் நிமித்தமாக தான் அவருக்கு என்னதுங்க, சந்தோஷம் இருந்தது. அது ஏன் அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்கலாம் அடுத்த பாயிண்ட்ல வரும்போது. ஸோ தாவீது அழுதுகிட்டே இருந்து அவரோட வாழ்க்கையில் அழுதாரு. அதே அவருக்கு அழுது அப்படிங்கிறது நிரந்தரம் அவருக்கு இல்லை, உடனே சந்தோஷத்தை தேவன் என்ன பண்ணார்னா அவர் கொடுத்தார். ஸோ அழுவதற்கு ஒரு காலம் இருக்குன்னா அடுத்தது எதுக்கு இருக்குங்க, சந்தோஷம் அடைகிறதுக்கும் ஒரு காலம் உண்டு. நகைப்பதற்கும், நகைப்பு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம்.
ஏதோ கேலி கிண்டல் அப்படி கிடையாதுங்க. நகைப்பு ஒரு சிரிப்பு அந்த மாதிரி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரியான ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு நம்ம இங்கே பார்க்கும்போது யாரை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் சிரிச்சாரா இல்லைங்களா? நல்லா கவனிச்சுக்கலாம், நல்லா புரிஞ்சுக்குங்க தயவு செய்து. இந்த ஒரு பாயிண்ட்ல எடுக்கும்போது நான் திரும்ப சொல்றேன், மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழுகிறது சிரிக்கிறது அப்புறம் எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா அது தேவன் இயல்பாக கொடுத்துருக்கிறார். அதனால அந்த ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். எதுக்கு சிரிக்கிறோம் எதுக்கு அழுகிறோங்கிறத முக்கியமான விஷயம். சரிங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரிக்கிறார். ஏன் சிரிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் வந்து சொன்னாருங்கிறதுக்காக சிரிக்கலைங்க. பாரு, இந்த 100 வயசு அவருடைய இயலாமை அவர் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல அவர் வெளிப்படுத்துறாரு. தேவனே எனக்கு 100 வயசு ஆயிடுச்சு, நான் எப்படி போய் வந்து ஒரு குழந்தைய வந்து நான் என்ன எம் மூலியமா அது வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்ட உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரே அறியாம அவர் என்ன பண்றாருங்க. இதனால தேவன் சொன்னதுக்காக நான் சிரிச்சார் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, ஏன்னா இங்கிலீஷ்ல தெளிவா இருக்கும். நீங்க அந்த ஒரு பாடத்தை பார்க்கும்போது நீங்க இதோட பேக்ரவுண்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தேவனை இவர் அவமானப்படுத்துற மாதிரி கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கலாம். தேவன் சொல்றாரு உடனே சிரிச்சாரு. அது எப்படி சிரிச்சாருங்களாமா? முகம் குப்புற விழுந்து என்ன பண்ணாருன்னா சிரிக்கிறார். அப்ப இன்னொரு விஷயத்தைங்கிறத அவர் வெளிக்காமிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய இயலாமை அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவரை காமிக்கிறார். அதனால சிரிச்சதுனால தேவனை அவமானப்படுத்தினாரோ அப்படின்லாம் நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறத நீங்க தெளிவா இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அது ஒவ்வொன்றும் தேவன் நம்மளுக்கு மனுஷன் கொடுத்த ஒரு இயல்பு. அந்த இயல்பை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா யாருக்காகவும் எதற்காகவும் மாற்றக்கூடாது. ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏதோ ஒரு விஷயத்துல தேவனுடைய நாமம் கிறிஸ்துவனுடைய நாமம் பரிசுத்த குலைச்சாகுதா அப்படி இருந்தால் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உடனே அதை நீங்க மாத்திக்கணும். ஸோ அதை தவிர மற்ற வேறு எந்த விஷயத்துக்கும் நம்ம பொருட்படுத்தணும்னு அவசியமே நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறது கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்த ஒரு காரியம் பார்க்குறப்ப இந்த பாயிண்ட் தான் நம்ம பார்த்தோம். ஆபிரகாம் வசனோட வாசிடலாம் 17 ஆதியாகமம் 17 ஒவ்வொரு நுணுக்கமான காரியங்களும் நீங்க இதுல பார்க்கணும். பாருங்க வசனம் வாசிங்க. சோ எப்பொழுது அப்படின்னா தேவன் அந்த விஷயத்தை சொல்லும் போது என்ன பண்றாருன்னா சிரிக்கிறாராம். அடுத்த பாயிண்டே வந்துருச்சுங்களா? 100 வயதான எனக்கு பிள்ளை பிறக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவரோட இயலாமை நினைச்சுதான் அவர் என்ன பண்றாருன்னா சிரிக்கிறார். தொடர்ந்து வசனம் வாசிங்க. இதயத்திலே அவர் என்ன பண்றாருன்னா சொல்லிக்கிறார். அப்ப உடனே தேவன் என்ன பண்றாருன்னா அது நடந்து தீரும் அப்படின்னு சொன்னா அப்புறம் என்ன பண்றாருங்க விசுவாசிக்கிறார். அப்படிங்கிற விசுவாசத்தின் தந்தை அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த விஷயம் சொன்னா அவர் விசுவாசம் இல்லாம இது பண்ணிருப்பாருங்களா? தேவன் மேல விசுவாசம் இல்லாம அவர் சிரிச்சிருப்பாரு. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா நுணுக்கமா நம்ம பார்க்கணும். ஸோ அதே மாதிரி கிறிஸ்து பாருங்க அவர் முதலாம் வருகையில் வரும்போது எந்த இடத்துலயாவது அவருக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்துச்சுங்களா? ஏதாவது ஒரு இடத்துல அவர் சந்தோஷப்பட்டார் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இருந்தால் சொல்லுங்களேன். எதுலையுமே இல்லை. ஆனால் எப்போ ரொம்ப அளவு கடந்த ஒரு சந்தோஷத்தில் வருவார் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரும் உயிர்த்தெழுந்து வரும்போது தேவனுடைய திட்டத்தை என்ன பண்ணியிருக்கேன் நான் நிறைவேற்றிருக்கிறேன் அப்படின்னு படும்போது அவர் என்ன பண்ணுவார்னா அதுக்கு ஒரு காலத்தை தேவன் நியமிச்சிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தோட அந்த காரியத்தை செலுத்துவார். ஃபர்கிவிங் ரிசரக்ஷன் ஹோப் ஃபார் ஆல் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரே நிமிஷம் வந்து கூடிய சகோதரர்கள் பேட்டரி சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா அவர் 2ஆம் வருகையில வந்து என்ன பண்ணுவார்னா எல்லா ஜனங்களையும் அவர் உயிர் தெழுதக்கூடிய ஒரு பாயிண்ட்ல பார்க்கும்போது அவர் மிகவும் சந்தோஷப்படுவார் அப்படிங்கிறது. அப்போ அழுவதற்கு ஒரு காலம் உண்டு, சிரிப்பதற்கு நகைப்பதற்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்தை தான் என்ன பண்றோம்னா அது நியமிக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அதுக்கும் ஒரு காலம் உண்டு. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மெமோரியல் சப்ஜெக்ட் நம்ம சிரிக்க முடியுமா? அது ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு கன்வென்ஷன் நம்ம அன்பு சகோதர சகோதரிகள் வராங்க, அவங்ககிட்ட போய் இப்படி உருன்னு இருக்க முடியுமா? சந்தோஷத்தை அந்த ஒரு விஷயத்தை நம்ம வெளிப்படுத்தாமல் இருக்க முடியுமா? அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா தேவனை நம்ம வந்து பரிசுத்த குலைச்சல் ஆகிறோமா அப்படின்லாம் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம திங்க் பண்ணணும். சரி, ஓகே, நம்ம அடுத்த பாயிண்ட்குள்ள போகலாம். அடுத்த ஒரு விஷயங்கள் பாருங்க. இந்த ஒரு விஷயம் நான் சொன்னேன் இல்லைங்களா, சாலமோனோட பாயிண்ட். ஸோ தாவீது அவரோட வாழ்க்கையில அது கடைசி பாரு அந்த அவருடைய மகன்கள்லாம் இறக்கும் போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப துக்கமா இருந்தாரு. ஆனா எப்போ அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க சாலமோன் இருக்காரு. இவர் வந்து நான் நினைச்சேன் பார்த்தீங்களா தேவனுடைய ஆலயத்தை நான் கட்டணும் அப்படின்னு அந்த விஷயத்தை இவர் சொல்றாரு இல்லைங்களா. உன்னுடைய பிறப்புல இருந்து ஒருத்தர் தான் வந்து என்ன பண்ணுவாருங்க தேவன் சொல்றாரு தாவீது கிட்ட எனக்கு ஆலயத்தை கட்டுவாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே போல பாருங்க இந்த ஒரு அதுக்கு தான் அவர் சந்தோஷப்படுறாரு. எனக்கு அப்புறம் ஒரு குமாரன் இருக்கார் அப்படிங்கிறது சந்தோஷத்தை காட்டிலும் என்னோட பிறப்புலேருந்து ஒருத்தர் வந்து நான் நினைச்சேன் பார்த்தீங்களா தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்டணும்னு அந்த விஷயத்த தேவன் இவர் மூலியமா என்ன பண்ணுவார்னா செய்வார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட தான் என்ன பண்ணியிருப்பாருங்க தாவீது அவர் மறிச்சிருப்பார் அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்கணும்.
ஸோ அடுத்த ஒரு காரியம் பாருங்க, இந்த ஒரு விஷயம்தான். இப்போ நம்ம ஒரு சுவிசேஷம் சொல்லும் போது ரொம்ப சிரிச்சுட்டே போய் ரொம்ப சந்தோஷமா போய் சொல்றோங்களா? உதாரணத்துக்கு கேட்குறேன், ஒரு சுவிசேஷம் சொல்லும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம போகிறோமா இல்லைங்களா? உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டங்க, யாருக்குமே நம்மளுக்கு சப்போர்ட் இருக்க மாட்டாங்க. இப்போதான் நம்மளுக்கு பரவாயில்லைங்க. அந்த ஆதிகால அப்போஸ்தலர்களுடைய அந்த வாழ்க்கையெல்லாம் நினச்சி பாருங்க. ஒரு பட்டணத்துக்கு போனால் அங்கே என்ன பண்ணுவாங்க, உடனே எல்லாம் அவங்கள ஏற்றுக்கலாம் மாட்டாங்க, அடித்து துரத்துவாங்க, கல்லெறிவாங்க. அப்போ அந்த அளவு பாருங்க, அதான் சொல்லும் போது கண்ணீரோடே விதைக்கிறவன். பாருங்க, நம்ம என்ன பண்றோம்னா இப்போ ஒரு விதைப்பின் ஒரு காரியத்தை என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த சுவிசேஷ ஊழியங்களை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா அப்போ கஷ்டத்தோட நம்ம அதான் சொல்லுவாங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அப்படின்னா துக்கம் நிரந்தரமே கிடையாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஒரு சந்தோஷத்தை தேவன் நம்மளோட வாழ்க்கையில என்ன பண்ணுவாருன்னா கொடுப்பார். அது ஒரு எக்ஸாம்பிளா பார்க்கும்போது தான் கண்ணீரோட நம்ம என்ன பண்றோம்னா போய் விதைக்கிறோம். ஆனா அதுக்கு பலன் கிடைக்கும் போது அப்ப ஒரு நம்ம நிமித்தமாக தேவன் நம்மளுக்கு கொடுத்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமாக நம்ம ஒரு சகோதரன் ஞானசானம் எடுக்கும்போது நம்மளுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு இல்லைங்களா? நமக்கு சந்தோஷமா இருக்கு இல்லையோ, தேவன் சந்தோஷப்படுவார் நம்ம செஞ்ச அந்த அறுவடை நிமித்தமாக. ஸோ இதுதாங்க, இது பாருங்க, ஒரு கஷ்டத்தோட நம்ம பண்றோம். பாருங்க, ஒரு வருஷம் சப்ஜெக்ட் பேசுறோம், ஒரு வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம போறோம். அப்போ அந்த சகோதரனோ அந்த சகோதரியோ ஞானசானம் எடுக்கும்போது உண்மையாலுமே வந்து பார்க்கும்போது நம்ம இருதயத்திலிருந்து அந்த ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா வருது. அதனாலதான் பாருங்க, வசனம் வாசிங்க தொடர்ந்து. 126 சங்கீதம் 5 மற்றும் 6 வசனம். பாருங்க, கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்புவான். அதான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வயல் வேலையை சொல்றோம் இல்லைங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யறாங்க. ஆனா அந்த அறுவடை பார்க்கும்போது எப்படி இருக்குங்க, பட்ட கஷ்டமெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போ தேவன் வந்து பாருங்க, ஒரு கஷ்டம் இருந்தா ஒரு துன்பம், அதான் சொல்லுவோம், மனிதனோட வாழ்க்கையில தேவன் என்ன பண்றாருன்னா இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறார். நாம அதை என்ன பண்ணணும், டேஸ்ட் பண்ணணும். எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறத என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, நினைக்கக்கூடாது. அதனால நம்ம சகோதரர்கள் ப்ரேயர் பண்ணுவாங்க, ஒரு பாடுகளை தேவனை எங்களுக்கு கொடுங்க. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப்ல நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த மாதிரி சில சம்பவங்கள் தான் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம வெளிக்காட்டும். தேவன் நம்மளுக்கு வெளிக்காட்டுறாரு அப்படிங்கிறது கூட நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். பாருங்க, அடுத்தது என்ன இருக்குங்க, புலம்புவதற்கும் ஒரு காலம். புலம்பல் தீர்க்கதரிசின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாருங்க, எரேமியா. புலம்புனாரா இல்லைங்களா? ஏன் அவர் புலம்புறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் சொல்லுவோம், இந்த பேட்ரியாட்டிசம் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அது வந்து யார்கிட்ட இருந்ததுன்னா எரேமியா கிட்ட இருந்தது. என்னுடைய தேசம், என்னுடைய மக்கள் என்ன ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ராஜா கிட்ட போய் அவங்க அடிமைகளாக போறாங்களே, அப்படி ஒழுங்கா சொல்படி கேட்டிருந்தாங்கன்னா என்ன இருக்கலாம், இங்கே நல்லா இருந்திருக்கலாமே அப்படிங்கிறத அவர் என்ன பண்றாருன்னா பாருங்க, அவர் புலம்புறாரு. அந்த ஒரு விஷயத்தை யாருமே என்ன பண்ணலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க சொல்றதெல்லாம் நான் எதுக்குங்க கேட்டு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள இருந்த ஜனங்கள். பாருங்க, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது புலம்பக்கூடிய ஒரு விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் புலம்புனாங்களா இல்லைங்களா? புலம்புனாங்களா இல்லையா? தமிழ் கொஞ்சம் ஓகே. புலம்புனாங்களா இல்லைங்களா? புலம்புனாங்க. எப்போ புலம்புனாங்க? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சுங்க நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? யாக்கோபு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யோசேப்பு, அவங்களெல்லாம் காலம் முடிஞ்சு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் அவங்க அடிமைகளாக எகிப்துல இருந்தாங்க அப்படிங்கும்போது 430 வருஷம் நினைக்கிறேன். யாத்ராவில் இருக்கு வருஷங்கள் எனக்கு தெரியல, பட் அப்ராக்சிமேட்டாக 400 இயர்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா புலம்பி இருக்கிறாங்க தேவன்கிட்ட. தேவன் உடனே என்ன பண்ணாருங்க, அந்த புலம்புன அடுத்த நிமிஷமே என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கேட்குறாங்க, கூக்குரல், அவங்களோட கூக்குரல் யார்கிட்ட எட்டி இருக்குதாமா, தேவனுடைய சந்நிதிக்கு. அப்போ நீங்க போதும், நீங்க அடிமைகளா இருந்த காலம் போதும். உடனே என்ன பண்ணாருன்னா மோசேயை அங்க நியமித்து அந்த அடிமைத்தனத்து வீட்டுல இருந்து என்ன பண்ணாருன்னா கொண்டு வந்தார். ஸோ இது வரும்போதுதான் பாருங்க, வசனம் வாசிங்க. இங்க பாருங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மரிக்கும் போது கூட என்ன பண்ணாங்க பாருங்க, இதே ஸ்திரீகள் அவர் சிலுவையில் அறையும் போது என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து மகதலேனா மரியாள், கண்டிப்பா அவங்களும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கூட தான் இருந்திருக்கணும். அவங்க அந்த சிலுவையில் அறையும் போது அழுதாங்க. அவர் உயிர் தெரிந்து போயிருக்கும்போது எப்படி இருந்திருக்கும் அவங்க மனசுல, கிறிஸ்து இதைத்தான் சொல்லி கொடுத்தாரு எங்களுக்கு அப்படிங்கறத என்ன பண்ணுவாருன்னா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. பாருங்க, வசனம் வாசிக்கலாம். லூக்கா 23:27. லூக்கா 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். சோ இது ஒரு பீரியட். ஸோ கிறிஸ்து இருக்கும்போது மரிக்கும் போது சில ஸ்திரீகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்காக புலம்புனார்கள். அதே அவர் மரித்து உயிர் தெளிந்து போகும்போது என்ன இருந்துச்சுங்க, அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு காரியங்கள் இருந்தது அப்படிங்கிற பார்க்குறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நடனம் பண்ண
ஒரு காலம் உண்டு. இதை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களே நடனம் ஆடி இருக்கிறாங்க. எப்பங்க? செங்கடலை கடந்து வரும்போது நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? மோசையோட சகோதரி பார்க்குறோம் இல்லைங்களா? மிரியாம் அந்த ஒரு தம்புரு வச்சு என்ன பண்ணாங்கன்னா எல்லாம் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாங்க. அந்த கஷ்டத்தெல்லாம் இந்த பாருங்க, எப்போ அந்த ஒரு நடனம் வரும் நம்மளுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சந்தோஷத்தில் வரும்போது தான் நம்மளே அறியாமல் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணிடுவோம். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க? நடனம் பண்ணி யாரை மகிமைப்படுத்தினாருங்க? தேவனை. அதுதான் தேவனை மகிமைப்படுத்த ஒரு காரியங்கள். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் அது நம்மளே அறியாமல் வரக்கூடிய ஒரு சந்தோஷத்தின் வெளிப்பாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயங்கள்லாம். பாருங்க, அவ்வளோ அடிமைத்தனத்தின் வீட்டில் இருந்த அவங்க ஜனங்களுக்கு இப்போதான் என்ன இருக்குங்க? ஒரு சந்தோஷம் அவங்க வாழ்க்கையில் வந்துருக்கு. ஸோ அது நிறந்த அந்த ஒரு துன்பம் துக்கம் அது மாத்திரம் நிறந்த கிடையாது. தேவன் இமீடியட்டாக வேற ஒரு காரியங்கள் நம்மளுக்கு செலுத்துவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும்னா வேணும் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி தாவீது நடனம் பண்ணாரெல்லாம் இல்லைங்களா? அவர் ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி தேவனே வந்த மாதிரி அவருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீலிங். ஏன்னா பிடிபட்டு போயிடுச்சு, அவனுக்கு நல்லாவே தெரியும், பெருசே இருக்கு. அப்போ அந்த பெட்டி அவரோட அந்த ஊருக்குள்ள எடுத்துட்டு வரும்போது அவரே அறியாம முதல்ல ஒரு ராஜா தண்ணியே அறியாம என்ன பண்ணியிருக்காருங்க அந்த இடத்துல. ஏன் அப்படின்னா தேவனை மகிமைப்படுத்தி துதித்து பாடி இருக்கிறாருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேவன்கிட்ட நம்ம செலுத்தக்கூடிய அது நம்மளே அறியாமல் வரக்கூடிய ஒரு ஃபீலிங், ஒரு சந்தோஷத்தின் வெளிப்பாடு, நல்ல நடனம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இது எந்த இடத்துலையுமே அவமானப்படுத்தக்கூடிய. இதை பார்க்கும்போது பார்க்குறவங்களோட கண்ணு அது யாருங்க? அந்த யாரோடைய பொண்ணு பார்க்குறோம் இல்லைங்களா? சவுலோடைய பொண்ணு. அவங்களுக்கு எப்படி இருந்ததுங்க? அது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு தாவீதோட மனசுல இருந்து பாருங்க, அவர் யாரையாவது கேவலப்படுத்திருக்கா அப்படி ஆடினாருங்களா? அந்த இடத்துல பார்க்கும்போது தேவனை மகிமைப்படுத்திருக்காங்க. அதான் பார்க்குறவங்களுடைய கண்ணில் தான் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயம். அந்த மீரியாம்னே வருது பாருங்க, அந்த மீகால் மீகாலுக்கு தான் எப்படி இருந்தது? தாவீது ஆடுறதை பார்த்தா எப்படி இருந்துச்சுங்க? பிடிக்கல. என்னடா ஒரு ராஜா இப்படி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருங்க? ஆனால் தாவீதோடைய மைண்ட்லேருந்து போய் பாருங்க, அவர் என்ன பண்ணாருங்க? ரொம்ப சந்தோஷங்க. அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடு. அப்படி நான் ராஜாவே கிடையாது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டில் போய் இருந்து என்ன பண்ணாரு? தேவனை மகிமைப்படுத்துற அவ்வளோதான். அந்த சூழ்நிலை அதுதான் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை நம்ம ரசிக்கணும். ரசிக்கணும்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, தேவன் எனக்கு நன்மை செஞ்சிருக்கிறார், இல்லை என்னுடைய சகோதரனுக்கோ சகோதரிக்கோ நன்மை செஞ்சிருக்கார். அந்த இதயத்தின் வெளிப்பாடு நம்ம பாட்டுகள் வரலாம், என்ன வேணுமோ நம்ம தேவனை துதித்து பாடுவதற்கு நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஒரு சந்தர்ப்பம் கூட நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறது கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 13வது காரியம் என்னதுங்க? கற்களை எரிந்து விட ஒரு எல்லாமே அனைமா அந்த காலம் உண்டுங்கிறது மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடைசியில் நம்ம ஞாபகப்படுத்தா போகிறோம் எல்லா ஒவ்வொரு விஷயங்களும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். அடுத்தது 13வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்களை எரிந்து விட ஒரு காலம் ஆகும், சரிங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தேவன் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு குற்றவாளியோ யாரோ ஒரு பாவம் செஞ்சா அவங்களுக்கு எதிராக தண்டனை இருக்குங்க. கல்லெறிஞ்சுதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்லுவாங்க. கரெக்டாக இல்லைங்களா? ஸோ அதனால சொல்லும்போது the sinners will be stoned to death. யார் ஒரு குற்றவாளி ஒரு பாவம் செஞ்சாரோ அவருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, தேவனை தூஷிச்சாவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன அந்த கற்பனைகளை தூஷிச்சாலோ அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு என்ன ஒரு டெத்து தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லடி தான், சரிங்களா? அப்படி தான் வந்து சாகடிக்கணும் இறப்பாங்க அப்படிங்கிறது தேவனோட நியாயப்பிரமாணத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ இந்த கற்களை எரிந்த ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். பாருங்க யார் முதல்ல இந்த பார்க்கும்போது இந்த இடத்துல ஸ்தேவானை என்ன பண்ணாங்க? ஸோ ஆதிகால சபைக்கு இந்த கல்லடி தான் இருந்துச்சுங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இருக்குங்களா இப்போ? இல்லை. அப்போ அது ஒரு பீரியட், அந்த ஒரு காலம். இப்போ தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணாருன்னா அதே ஒரு வழி தான், பட் ஆனால் அது எப்படி வரும்னா வேற மாதிரி நம்மளுக்கு கொடுப்பாரு. அதே மாதிரி கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார், அப்போஸ்தலர் சிலுவையில் அறையப்பட்டாங்க, அதே விஷயம் நம்மளுக்கு கொடுப்பாரா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை. அந்த காலத்துக்கும் அவங்களுடைய அந்த விஷயத்துக்கு என்ன பண்ணுவார்னா அந்த ஒரு பாடுகள் நிமித்தமாக தான் போகணும், பட் ஆனால் அது ஒரு முறைமை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மாறுவதற்கு உண்டான ஒரு சூழ்நிலை கூட இருக்குது. பாருங்க இந்த இடத்துல ஸ்தேவான் அங்கே ஏன் அங்கே வர கல்லடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நான் என்ன பண்ணேன், தேவனையும் கிறிஸ்தையும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லறிஞ்சு கொண்டாங்க. அதான் அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே என்ன பண்ணாங்கன்னா இவரை கொண்டாங்க. பட் ஆனால் நியாயப்பிரமாணத்தின்படி இவர் என்ன பண்ணாரு, இவர் பார்த்ததான் என்ன பண்ணாருங்க சொன்னார். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ல கூட நான் பார்க்குறோம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் கூட கல்லடி வாங்கியிருக்காருங்க. வசனம் வாசிங்க. 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 3 தரம் விலாறுகளால் அடிபட்டேன், ஒரு தரம் கல்லெறி உண்டேன், 3 தரம் கப்பற்சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும்
போக்கினேன். ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கிறாரு. இது தேவன் அனுப்பிச்சிருக்காரு. இந்த காலப்பகுதியில் நான் இப்படிதான் பாடுகள் படணும் அப்படிங்கிறது தேவனை எனக்கு அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது என்ன பண்றாருன்னா அவர் புரிஞ்சு கொள்றாரு. ஸோ அப்போ நல்லா பாருங்க, ஒரு தரம் நான் என்ன பண்ணேன்னா கல்லறி உண்டேன். இதுதான் அவர் எங்க அவர் அறையப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கூட என்ன பண்ணாங்கன்னா கல்லறிஞ்சாங்க. பட் உடனே அவர் என்ன ஆயிட்டாருன்னா அவர் வந்து அந்த இடத்துல சாகல. அவர் வந்து பாருங்க வசனம் வாசிக்கலாம். எந்த இடத்துல கல்லறிஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க அந்த வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14:10 இதைத்தான் அவர் என்ன பண்றாருன்னா அந்த கொரிந்துக்கு எழுதும்போது அதை அவர் கோட் பண்றாரு. ஒரு தரம் நான் கல்லறி உண்டேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வசனங்கள் வரை. பின்பு அந்தியோக்கியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்துக் கொண்டு போனார். பாருங்க இன்னொரு எப்படி அடி வாங்கியிருக்காரு பாருங்க. சாகர அளவுக்கு என்ன பண்ணிக்கிறாங்களாமா, அடிச்சிருக்கிறாங்க. ஸோ அது ஒரு பீரியட். ஆதி அப்போஸ்தலருக்கு இப்படிதான் அவங்க தேவன் கேட்டிருக்கோட விசுவாசத்தை காமிக்கணும் அப்படிங்கிறது இது தேவன் அவங்களுக்கு கொடுத்திருந்த ஒரு விஷயம் தான், நியமிச்சிருந்த ஒரு விஷயம் தான். சரிங்களா? பாருங்க தொடர்ந்து வசனம் வாசிங்க. பாருங்க அடி வாங்கினதுக்கு அப்புறம் உடனே என்ன பண்றாரு பாருங்க. உடனே வந்து சீசர்கள் வந்துட்டாங்க. அவன் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். பாருங்க அடுத்த நாளே என்ன பண்ணியிருக்காருங்க, ஊழியத்தை சொல்றதுக்காக சத்தியத்தை சொல்றதுக்காக கிளம்பிட்டாரு. அப்போ இதெல்லாம் அவங்க ஒரு பெரிய பொருட்படுத்தவே இல்லை. இது எங்களுக்கு தேவன் கொடுத்துருக்காரு, அதை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அதை வாங்கிக்கிறோம், அவ்வளோதான். இது ஒரு நிரந்தரம் கிடையாதுங்கிறது அவர் என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக அது புரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். ஸோ இது மாதிரி நம்ம பண்ணணும். எப்போ ஒரு கஷ்டம் வந்தாலும் ஏதோ ஒரு சத்தியத்தின் விதமாக கஷ்டம் வருதா உடனே என்ன சோர்ந்தே பாருங்க, சோர்ந்தே போகலை. மரணம் வர வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அடிச்சிருக்கிறாங்க, கல்லெறிஞ்சு அடிச்சிருக்காங்க. அடுத்த நாள் எந்திரிச்சு என்ன பண்ணியிருக்காருங்க, ஊழிய வேலைகளுக்காக போயிருக்காரு. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரேட் இன்ஸ்பிரேஷன் நம்மளுக்குலாம். ஸோ பார்க்கலாம், தொடர்ந்து வசனம் வாசிங்க. பாருங்க அடுத்த நாளே இப்ப என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க பாருங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்களாமா. பாருங்க இவரே பாருங்க எந்த ஒரு நிலைமையில இருந்தே இவர் மத்தவங்களுக்கு திடப்படுத்தணும். இவரே ஒரு மரண தருவாயில அப்ப காயங்கள்லாம் கண்டிப்பா இருந்திருக்குமா இருக்காதுங்களா, இருந்திருக்கணும். இவர் இந்த நிலைமையில இருந்தாலும் மத்தவங்களை என்ன பண்றாருங்க, திடப்படுத்துறாரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது அது என்ன திடப்படுத்தி இருக்குன்னா இதெல்லாம் நம்மளுக்கு நிரந்தரமே கிடையாது. இப்ப நம்ம அடி வாங்குறோம், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் நம்ம எங்க போய் அந்த பிரைஸ் வாங்குவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து அந்த நாள் நம்மளுக்கு என்ன பண்ணுவாருன்னா அவர் கொடுப்பாரு அப்படிங்கிறார். வசனம் முக்கியமான விஷயம் இதுதான். நம்மளுக்கு என்ன வந்தாலும் விசுவாசத்தை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா விட்டுறக்கூடாது. தொடர்ந்து வசனம் வாசிங்க. இதாங்க பாயிண்ட். அநேக உபத்திரங்கள் வழியாய்த்தான் அப்ப பாருங்க இந்த அடி வாங்கும் போதுல என்ன நினைச்சிருப்பாங்க, உண்மையாலுமே நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இந்த ஒவ்வொரு அடிக்கும் தேவன் என்ன பண்றாருங்க, எனக்கு அங்க பிரைஸ் கொடுக்குறாரு, ரிவார்டு கொடுக்குறாரு அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நினைச்சிட்டு இருந்திருப்போம். வேற எதுவுமே அவங்க மைண்ட்ல வந்திருக்காரு. சரிங்களா? ஸோ இந்த இதுக்கும் பாருங்க, கல்லடி வாங்குறதுக்கு ஒரு காலம் உண்டு, கல்லுகளாக மாறுவதற்கு ஒரு காலம் உண்டு. அது என்ன, கல்லுகளாக மாறுவதற்கு, சபையாக கட்டப்படுவதற்கு. அதுதான் அடுத்த பாயிண்ட். கற்களாக அடி வாங்கினாங்க, என்ன ஆயிட்டாங்க, கற்களாவே மாறிட்டாங்க. இதுதான் ஒரு காலம். பாருங்க அடுத்த கடைசி பாயிண்ட் இதுதான் 14வது. கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. ஸோ சாலமோன் தாங்க அருமையா கற்களை சேர்த்தாரா இல்லைங்களா? எங்க சேர்த்தினாருங்க, அவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு கல்லுகளை என்ன பண்ணாருங்க, அந்த செதுக்கி அந்த உளி சத்தம் கூட என்ன பண்ணலையாமா, கேட்கலையாமா ஊருக்குள்ள. அப்படியே கொண்டு வந்து என்ன பண்ணாராமா, அப்படியே தேவன் நியமிச்ச அது இவர் நினைச்ச அந்த ஒரு தேவாலயத்தை என்ன பண்ணாருன்னா கட்டி முடிச்சார். அதே அந்த கற்களை சேர்ப்பதற்கும் ஒரு காலம் உண்டு. ஸோ வசனம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18ஆம் வசனம். வெட்டின கல்லால் ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட பெரிதும் விலையேற பெற்றதுமான கற்களை கொண்டு வர ராஜா கட்டளையிட்டார். ஸோ கற்களை சேர்ப்பதற்கு என்ன பண்றதுன்னா ஒரு காலம் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். ஸோ அதே மாதிரி நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க, வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5ஆம் வசனம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்த பாருங்க பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் நம்ம என்ன பண்ண, நம்மளும் போய் கல்லாக மாறணும், அவர் கூட போய் சேரணும் அப்படிங்கறத என்ன பண்றாருன்னா சொல்றாரு. 5ஆம் வசனம் வாசிங்க. அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறது. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா கட்டப்பட்டு
வருகிறீர்கள். கல்லுகளாக நம்ம ஆவிக்குரிய விதத்தில் நம்ம என்ன பண்ணிங்கன்னா புரிஞ்சுக்கணும். ஸோ இயேசு கிறிஸ்துவ கல்லெறிஞ்சாங்களா இல்லைங்களா? அவரையும் கல்லெறிஞ்சாங்க. ஸோ நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி இந்த இடத்துல பார்க்கும்போது சீசர்கள் அப்போஸ்தலரே என்ன பண்ணாங்க? கல்லெறிஞ்சாங்க. எல்லாம் என்னன்னா இவங்க என்ன ஆயிட்டாங்க? இப்போ கல்லுகளாக ஜீவனுள்ள கற்களாக மாறி இருக்காங்க. அதோட அவங்க மாத்திரமா இல்லை, நம்மளும் என்ன இருக்குன்னா அந்த கற்களாக மாற்றப்பட வேண்டும் பாருங்க. அதனாலதான் இந்த ஒரு காலத்தை நம்ம இப்ப பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட ஒரு சில விஷயங்கள் தேவன் என்ன பண்ணல முதலாம் வருகையில வெளிப்படுத்தியிருக்காரா இல்லைங்களா? எல்லாமே வெளிப்படுத்த நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது. அவரோட 2ஆம் வருகையை அவர் என்ன பண்ணலன்னா பாருங்க, வசனம் வாசிக்கலாம் பாருங்க. இது கூட கிறிஸ்துவுக்கு என்ன இல்லைங்க, அவர் தெரியல. தேவன் அதுக்குன்னு ஒரு என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். வசனம் வாசிங்க. மார்க்கு 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பாருங்க, இவரே சொல்றாரு, ஒருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம். ஒரு சில விஷயங்கள் தேவன் என்ன பண்ணுவார்னா அவரோட சித்தத்தின்படி நம்மளுக்கு வெளிப்படுத்துவாரு. ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தெரியாது. அப்போ நம்ம எப்படி அதை கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனே எங்களுக்கு புலப்படாத இல்லை தெரியாத உங்களுடைய திட்டத்தை எங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா வெளிப்படுத்துங்க அப்படின்னா கண்டிப்பாக தேவன் என்ன பண்ணுவார்னா அவர் ஒரு காலத்தை வைத்து நம்மளுக்கு என்ன பண்ணுவார்னா அவர் எடுத்துவார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ கடைசியா இந்த ஒரு வசனத்தை பார்த்து இந்த ஒரு முதல் பகுதி நம்ம முடிக்கலாம். வசனம் வாசிக்கலாம். ஸோ எந்த காலம் வந்தாலும் நம்மளுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் யாருடைய அனுமதி இல்லாமல் நம்மளுக்கு வராதுங்க. தேவனுடைய அனுமதி எல்லாம் வராது. இப்போ துன்பப்படுறோமா சந்தோஷமா என்ன பண்ணிக்கணுங்க, துன்பப்படணும். இதே துன்பம் நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை. அடுத்து என்ன பண்ணுவாங்க, தேவன் என்ன பண்ணுவார், நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். அப்போ நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலுமே, ஏன்னா நம்ம அவருக்காக ஒப்பு கொடுத்துட்டோம், அதனால தேவன் நம்மளுக்கு அனுமதிச்சுதான் நம்ம வாழ்க்கையில என்ன ஆகுங்க எல்லாமே நடக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வைங்களேன், அப்ப என்ன புரிஞ்சுக்கணும், ஐயோ அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாதுங்க, நினைச்சக்கூடாது. இல்லை ஏதோ ஒரு நம்மளே அறியாத ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சோர்ந்தே போக வேண்டாம். தேவன் என்ன பண்றாருன்னா அதுக்குன்னு ஒரு இப்போ கஷ்டப்படுறோமா, இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சகோதரரை பார்த்துக்க முடியலையா, கஷ்டப்படுறோமா, அடுத்தது இதே கஷ்டம் நிரந்தரம் கிடையாது. அடுத்து என்ன பண்ணுவார்னா இந்த ஒரு கஷ்டத்தின் மத்தியில் ஒரு லெசன் நம்ம கற்றுக்கிட்டோம் பார்த்தீங்களா, இந்த லெசனை அப்படியே நம்ம சந்தோஷமா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பண்ணணும். அதுக்குன்னு ஒரு தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு காலத்தை வைத்திருக்கார். வசனம் வாசிங்க 8:28. எல்லாமே அவரோட தீர்மானம் தாங்க. அதான் தீர்மானம்னு இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கலாம், எப்படி சொல்லலாம், அவருடைய காலம், அவருடைய நேரம், அவருடைய சித்தம், அவரோட திட்டம் இல்லாம எதுவுமே நம்ம வாழ்க்கையில நடக்காது. அதான் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வசனம் வாசி. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நல்லா கவனிங்க. இப்ப நம்ம கஷ்டப்படுறோமா, இதுவும் என்னதாங்க, சகலமும் நன்மைக்கு. ஏன் அப்படின்னு எப்படி சின்ன எனக்கு புரிஞ்ச ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். முதல்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாரத்துக்கு 3 நாள் தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சப்ஜெக்ட் பார்த்துட்டு இருந்தோம், சகோதர இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்ப பாருங்க, இந்த ஒரு பீரியட் நமக்கு எப்படி இருக்கு, சகலம் நன்மைக்கு இருக்கா இல்லைங்களா? நான் அதான் நன்மைக்கு ஏதுவாக தான். இன்னும் சீக்கிரமா என்ன பண்ணலாம், சபைக்கு நம்ம ஓடலாம், நம்ம அந்த ஒரு வாய்ப்புக்காக நம்ம ஓடலாம் அப்படிங்கிறத டெய்லி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அது தேவன் கொடுத்துருக்காரு. உலகத்துக்கு தான் கொரோனா, நம்மளுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய சத்தியம் என்ன ஆகாதுன்னா என்னென்றைக்குமே என்ன ஆகாதுன்னா ஸ்டாப் ஆகாது. அதுக்கு ஒரு தேவன் இந்த ஒரு காலத்தை வச்சிருக்கார். இதை போய் பிராக்டிக்கலா நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு தேவன் அதுக்கு ஒரு காலத்தை வச்சிருக்காரு. ஸோ அதனால நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என்ன பண்ணிருக்கூடாது. கடைசி இந்த ஒரு முதல் பகுதியில் என்ன ஒரு விஷயத்தோட முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடந்தாலுமே தேவனோட அனுமதி தான் நடக்குது. அதனால எதையுமே நம்ம என்ன பண்ணோம்னா இதுதான் அப்படி ஃபைனல் அப்படிங்கிறது என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அடுத்த 2ஆம் பாகத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையானே தேவன் அவர் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் வெளிப்படுத்துறாரா அப்படிங்கிறது என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பாகத்தில் நம்ம அடுத்து வரக்கூடிய அந்த 14 விஷயங்களை குறித்து என்ன பண்ணலாம்னா நம்ம தியானிக்கலாம். ஸோ பொறுமையோட கேட்டாங்க கூட தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்பதை இந்த சத்தியத்தின் வாயிலாக நம்ம அன்பு சகோதரர் நமக்கு தெளிவாக புரிய வைத்துள்ளார். நம்ம யோசித்து பார்க்கின்ற பொழுது நாம் இப்போ இருக்கின்ற காலப்பகுதி எப்படிப்பட்ட காலப்பகுதின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா காலப்பகுதின்னு யாரும் நினச்சிக்க வேண்டாம். இப்போ இருக்கிற காலப்பகுதி கடைசி காலம். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிக்கின்ற பொழுது, காலம் இனி செல்லாது,
அந்த காலப்பகுதியில் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுகின்ற பொழுதே அதன் முடிவு ஆரம்பமாகின்றதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இந்த காலப்பகுதியிலும் தேவனோட பிள்ளைகளாக இருக்கின்ற நமக்கும் அவர் என்ன பண்றாருன்னா காலத்துக்கு ஏற்ற சத்தியத்தை தான் என்ன பண்ணிருக்காருன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு வருவார். ஸோ இதெல்லாம் நாம் நன்கு புரிந்து கொண்டு இந்த காலப்பகுதியில நம்ம என்ன பண்ணா, சகோதரர் சொன்ன மாதிரி சபை வாய்ப்புக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். கரெக்ட். பட் இப்போ நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிற ஸ்டேஜில் கூட இல்லை. சீக்கிரம் என்ன பண்ணுவானுங்க, ஓடி ஃபினிஷ் பண்ணுற ஸ்டேஜில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ சீக்கிரமாக என்ன பண்ணலான்னா நம்முடைய கோர்ஸ் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா முடிக்கலாம். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக என்ன பண்ணிருக்காருன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஸோ இந்த காலப்பகுதியில் நம்ம தொடர்ந்து என்ன பண்ணுவோம்னா இந்த சத்தியத்தை கேட்டு உற்சாகமாக என்ன பண்ணலாம், நம்ம சோர்ந்து போட உற்சாகமாக இந்த வாய்ப்பை நாம் வந்து ஒரு முடிவுக்குள்ள நம்ம கொண்டு வரோம். அது நம்ம கையில தான் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைய நாளிலும் தேவனுடைய சத்தியத்தை நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் நன்றி தெரிவித்துக் கொள்வோம். தூது கொடுத்த நம்முடைய அன்பு சகோதரருக்கும் நாம் நன்றி தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நாளுக்குரிய இறைவன் கீதை நம்முடைய அன்பு வினோத் பாபா அவர்கள் நம்முடைய வந்து வாசிப்பார். இன்றைய நாளுக்குரிய இறைவன் இனிய கீதங்கள் ஜூலை 6 பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. இதற்கான விளக்கம், கிறிஸ்தவ ஜீவியத்தில் அபிவிருத்தி அடைய ஒவ்வொருவரும் சரியான தீர்மானங்களை எடுப்பதோடு அதை ஒரு பொருத்தனையாக தேவனிடத்தில் நேர்ந்து கொள்ளவும் வேண்டும் என்பதே முதற்படி ஆகும். விரோதியின் தாக்குதலில் எந்த சுவர் பலவீனமாக காணப்படுகிறதோ அதை சரி செய்ய தொடங்குவான். ஆனால் சிலர் தீர்மானமாக எதையும் செய்ய முடியாதவர்களாகி தேவனை பற்றிய தீர்க்கமாக தெளிந்தும் திட்டமான முடிவுக்கு வர முடியாமல் திகைத்து பேதலித்து உடன்படிக்கை மூலம் பிரதிஷ்டை செய்ய முடியாதவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தங்கள் பலவீனங்களை காணக்கூடாதவர்களாகி கண் சொருகி போன குருடராய் இருக்கிறார்கள். தங்களுடைய பலவீனங்களை உணர்ந்து அந்த பலவீனங்களிலிருந்து மேற்கொள்ள தீர்மானமாக கர்த்தரிடத்தில் வராதவர்கள் தேவ குணலட்சணங்களை பெற முடியாது, அபிவிருத்தி அடையவும் முடியாது. ஒருவன் குணலட்சணங்களில் அபிவிருத்தி அடைந்தால்தான் ஜெயம் கொள்ள முடியும் என்பதே ஆகும். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஒரு கேள்வி வந்து உங்கள் மனதில் ஏற்படும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அன்பு சகோதரர் பாகம் 1 தான் இந்த வாரம் எடுத்துக்கிறார். ஸோ பாகம் 2 எப்போ வரும், அந்த காலம் எப்போ வரும் கூட உங்களுக்கு கேள்வி வரும். ஸோ அது எப்போ நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் இதே திங்கட்கிழமை பாகம் 2 இதன் தொடர்ச்சி நம்ம என்ன பண்ணலாம்னா தியானிக்கலாம். இன்றைய நாளுக்குரிய இந்த கூட்டத்துக்கு முடிவாக நம்முடைய அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்கர் அவர்கள் நம்முடைய வந்து ஜெபம் செய்வார். ஒரு சில அறிவிப்பை அவரை கூறி அத்துடன் இந்த கூட்டத்தை நாம் நிறைவு செய்யலாம். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து உமது பாதப்படியாகிய பூமியில் உள்ள உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் கண்ணோக்கி பார்த்து இரக்கத்தோடும் அன்போடும் சத்தியத்தோடும் சமாதானத்தோடும் வழிநடத்தி வரும் அன்பான பரம தகப்பனே, தேவனிருந்த ஒரு கொடிய காலத்திலும் கூட உம்முடைய பிள்ளைகளாக எங்களை தேர்ந்தெடுத்து இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத இந்த ஒரு அருமையான சத்தியத்தை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சகோதரர்கள் மூலமாக வெளிப்படுத்தி வரக்கூடிய கிருபைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் உண்மை நோக்கி நாங்கள் எடுக்கிறோம் தகப்பனே. இதோ தேவரே, என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொன்றுமே உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் தகப்பனே. எந்தெந்த காலத்தில் எந்தெந்த விஷயங்கள் எப்படி எப்படி நடக்க வேண்டும் என்பதை நீரே தீர்மானித்து வைத்திருக்கிறீர் என்பதையும் இந்த சத்தியத்தின் மூலம் நாங்கள் தெரிந்து கொண்டோம். எந்த காலத்தையும் எந்த நேரத்தையும் நாங்கள் மாற்ற முடியாது. நீர் கொடுக்கும் காலத்தில் நீர் என்ன எதிர்பார்க்கிறீரோ அதை புரிந்து கொண்டு செய்வது மட்டுமே நாங்கள் உமக்கு செலுத்தக்கூடிய நன்றி கடனாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டோம் தகப்பனே. இப்படியாக எங்களுடைய வாழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் நீர் செய்யக்கூடிய காரியங்களையும் நீர் விரும்பும் காரியங்களையும் நாங்கள் செய்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று உங்களிடத்தில் கெஞ்சுகிறோம் தகப்பனே. தேவரீர், வரக்கூடிய காலம் இன்னும் குடிதாக இருப்பதனாலும் இன்னும் அதிகப்படியான சத்தியங்களை எங்களுக்கு கொடுத்து இந்த உலகத்தில் நாங்கள் ஜீவிக்கும் போது கிறிஸ்துடைய பிள்ளைகளாக இந்த பூமியில் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மற்ற ஜனங்களுக்கு காண்பிக்க எங்களுக்கு தேவையான கிருபைகளை சத்தியத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் தந்தரல வேண்டும் என்று நம்மிடத்தில் கெஞ்சுகிறோம் தகப்பனே. சத்தியத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், உடல்நலம் சரியில்லாதவர்கள் ஒவ்வொருவரையும் தேவரின் தாமே பேர் பேராக தொட்டு ஆசீர்வதித்து உடைய தயவுள்ள சித்தப்படி அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் தந்து உடைய பரிசுத்தாவின் மூலம் அவர்களை பராமரித்து
தேவனுடைய உற்சாகத்தோடு அவர்களும் ஊழியத்தை தொடர கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இப்பொழுது இது கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் எங்களுக்கு போதுமானது என்பதை புரிந்து கொண்டு வரக்கூடிய காலத்திலும் நீர் என்ன தருகிறீரோ அதை வாங்கி கொண்டு சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முடிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மனுக்குலத்தின் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உமது கிருபை நிறைந்த பொற்பாதம் பணித்து கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையும். சகோதர சகோதரிகள் அனைவரும் அமரவும். ஏற்கனவே நம்ம சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறப்ப நம்முடைய அன்பு சகோதரர் சிந்தன் அவர்கள் வந்து ஃபேஸ்புக்கில் நம்ம பின்பற்ற வேண்டிய சில நெறிமுறைகளை வந்து நமக்கு வந்து சொன்னார்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஒரு பப்ளிக் ப்ரொஃபைலாக இருக்கிறதுனால யார் வேணாலும் பார்த்து என்ன வேணாலும் வந்து அதை பற்றி கமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே தெரியும். ஞாயிற்றுக்கிழமை சப்ஜெக்டில் கூட பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சில கமெண்ட்ஸ் எல்லாம் வெளியிருந்து பார்த்துட்டு அவங்க வந்து போட்டு அவங்களுக்கு சத்தியம் தெரியாது, அவர்களை தவறாக சொல்வதற்கு நம்ம ஒன்றும் இல்லை. அதே மாதிரி நாம கூட எப்படி இருக்கணும்னா, மற்றவங்க வந்து இந்த ஃபேஸ்புக்கில் பார்க்குறப்ப நம்ம ஸ்மைலிஸ் எல்லாம் போட்டுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும், நம்மளும் போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். நம்ம வந்து தேவனுடைய சத்தியங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால தயவு செய்து சகோதர சகோதரிகள் யாருமே ஃபேஸ்புக்கில் சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கும்போதும் சரி, மற்ற சமயத்தில் சரி, இந்த பிக்சர்ஸ் இதெல்லாம் நம்ம போடுறத அவாய்ட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப நன்மையாக இருக்கும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, யார் யாரெல்லாம் போஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதே நம்முடைய அன்பு சகோதரர் வந்து சொன்னார். 20 நிமிஷம் தொடர்ந்து அந்த லைவ் பார்த்தவங்களால மட்டும்தான் எந்த ஒரு போஸ்டிங்கும் போட முடியும் அப்படிங்கிறதையும் நாங்கள் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறோம். இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அதுக்காக தான், வேற எந்த விதமான நோக்கம் இல்லை என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து கொடுக்கப்பட்ட அத்தனை நிபந்தனைகளுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்க முடியாத அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை மாலை 7:15 சத்தியத்தோடு நாம் சந்திப்போம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமாம்.